ஹலோ கைஸ். இன்னைக்கான ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்துருவார். ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்னு தான் நினைப்பாரு. ஆனால் வந்துட்டு ஹீரோ பிளான் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துருவாரா. வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவரை வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பார். இது என்ன, இந்த ஃப்ளோர் வந்து சுத்தமாகவே இல்லை, இது இப்படி இல்லை, அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த டைல்ஸ் வந்து மட்டமான டைல்ஸாக இருக்குது, இதை போய் போட்டு வச்சிருக்க அப்படின்லாம் கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பூத்தொட்டியை பார்ப்பாரு. இதே மாதிரி ஒரு பூத்தொட்டி தான் இவரோட பிறந்த நாளைக்கு ஹீரோ கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. அது இந்த பூத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீ கெஸ் பண்ணுறது சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வந்து ஹீரோயினோட அவர் வந்து பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காரு. அது ஹீரோவுக்கு பிடிக்காம இதுலேருந்து 2 தொட்டி இருந்திருக்கும். அதில் ஒரு தொட்டியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாரு. நீ நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கோமாவே வருவார். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் என்ன இப்படி இருக்குது, இது டிம்மாக இருக்குது, இது நல்லா அது நல்லாலாம் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, இதெல்லாம் என்னோட ஒரு சில தேவைக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், உனக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி ஓகே நான் பாத்ரூம்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போவார். அங்கே போயிட்டு பார்த்தா ஏன்னா உன் ஹீட்டர்லாம் வேலை செய்யாதா, பழைய துரும்புடிச்ச ஹீட்டர்லாம் போட்டு வச்சிருக்கேன், இதுலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி சூடாகவே வராது, இந்த தண்ணியில் நான் குளிச்சேன்னா அவ்வளோ குளிராக இருக்கும், அவ்வளோதான் விரைச்சி போயிட வேண்டியதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பார். சரி சரி ஓகே ஓகே நான் இப்போ குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும். போய் குளி அப்படின்னு சொல்லிடுவாரா. உடனே குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஷ்டத்துக்கும் பாட்டு பாடுற பேரில் காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் டவல் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டார். ஹீரோவை கூப்பிடுவார். எனக்கு டவல் வேணும்னு சொல்லி கேட்கும் போது நீ எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லி அதுக்கும் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் போனா போகுதுன்னு ஹீரோ கொண்டு போய் டவலை கொடுக்கும்போது கையை மட்டும் வெளியே நீட்டிட்டு இருப்பாரு. அவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் கொடுக்காம வம்பு வளர்ப்பாரா. அதோட ஒரு வழியாக கொடுத்துட்டு வந்துடுவார். டவல் கொடுக்குற சாக்கில் எதுவும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உட்காந்துருவாரு. இவரும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துடுவார். வந்தோடனே பார்த்தோன்னா ஹீரோ வந்து டிவி ஆன் பண்ணுவாரா. இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு ரிமோட்டுக்கு 2 பேருக்கும் இப்போ சண்டை நடக்கும். உனக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் டெக்னாலஜி பற்றி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த போரான ஒரு கான்செப்டை நீ பார்க்க போறியா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். 2 பேருமே ரிமோட்டுக்கு பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ என்ன சொல்வார், சரி ஓகே நம்ம 2 பேருமே சண்டை வேண்டாம், யாருக்கு ரிமோட் வரணும் அப்படின்றத நம்ம ஒரு கேம் விளையாடி ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கே வா ஸ்போர்ட்ஸ் மேன் கிட்டேயே நீ ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுறியா, நான் எப்படி விளையாடுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. சரி தம்பி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ டிவி சேனலில் வைக்கும் போது அதில் வந்து இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் ஆன் பண்ணும்போது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு இவங்க தான் ஜெயிச்சவங்க. அந்த மாதிரி ஒரு சேனலில் ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, இல்லை சிங்கிளாக ஒருத்தவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க பாடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஜெயிக்க முடியாது. அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிற சேனலை யார் ஆன் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சது, அவங்களுக்கு தான் ரிமோட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இது எனக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், சேனலை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்று சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா, இதை நான் உனக்காக சும்மா செஞ்சேன், நான் இன்னொரு தடவை கரெக்டாக செய்வேன் அப்படின்ற மாதிரி செய்வார். ஹீரோவும் ஓகேன்னு சொல்வார். இதே மாதிரி 2-3 தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அதே மாதிரி தான் பண்ணுவார். இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஹீரோ இப்போ ஏன் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஒரு சேனலை வைப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா குரூப்பாக நின்று எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் நான் தான் ஜெயிச்சேன்ற மாதிரி சொல்லுவாரா. இது எப்படி அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, டிவி என்கிட்ட இருக்குது, ரிமோட்டில் எந்த சேனலில் அமுத்துனா எவ்வளோ எதில் யார் எவ்வளோ கூட்டமாக வருவாங்கன்றது எனக்கு தெரியாதா, எந்த நேரத்தில் எந்த ப்ரோக்ராம் அப்படி நடக்கும் அப்படின்றத வச்சு கேட்கும்போது ஆமாம்ல அப்படின்ற மாதிரி கேட்பார். அந்த அளவுக்கு இவர் வந்து இப்படி இருப்பார். அதோட ஹீரோ டிவி பார்க்கலாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்க்கவே விட மாட்டார். அப்படியே நடுவில் போய் நின்றுட்டு இருப்பார். நீ எனக்கு வந்து இன்றைக்கி தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்க, நீ வா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன் ஏன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பசிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்வாரா. ஏன் நான் கடன்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறியா, நீ இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்க்கவே விட மாட்டார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தொப்பியை போட்டுட்டு மாஸ்க்கை போட்டுட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே வந்து உட்காந்துருப்பார். பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த ஹோட்டலுக்குலாம் நீ வந்திருக்கேன்னு கேட்கும்போது இல்லை நான் வந்ததில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஆமாம் உன்ன மாதிரி செலிபிரிட்டிலாம் இங்கெல்லாம் வரமாட்டாங்க, ஆனால் இங்கெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவாரா. அதோட நிறைய ஃபுட்டெல்லாம் வந்திருக்கும், இப்போ நீ சாப்பிட போறியா இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது இல்லாமல் நைட் டைமில் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ அதெல்லாம் பார்ப்பாரா. அதில் அவருக்கு அந்த மஷ்ரூம் மாதிரி இருக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்குன்றவுடனே ஓ அது பிடிச்சிருக்கா, அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இவர் செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார்னா, இந்த அளவுக்கு நீ வந்து மறைச்சு நீ வெளியே வந்துட்டு இருக்கனால தான் உன்னை எல்லாம் தேடி பிடிக்கிறாங்க, நீ கேஷுவலாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பிட வைப்பார். அவர் கொஞ்சமாக சாப்பிட்டுப்பாரு. ஆரம்பத்தில் அப்படி சொல்கிறவர் என்ன சொல்வாருன்னா, உன்ன மாதிரி பெரிய ஸ்டார்லாம் இங்கே வந்துட்டு பார்ப்பாங்க இருப்பீங்க, நீங்கள்லாம் இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ யார் ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு பெரிய ஸ்டார்லாம் இங்கே வர மாட்டாங்க, யாரும் எதிர்பார்த்துட்டா இருக்க போகிறாங்க, நீ யா கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப பந்தா பண்ணிக்காத, சாப்பிடு அப்படி இப்படின்னு ரொம்ப வளர்த்துக்கிட்டே இருப்பார். ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாஸ்க்கெல்லாம் கழிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. சும்மா இல்லாமல் இப்போ ஹீரோவை வந்து வெளியேற்றணும். அதுக்கு என்ன சொல்வாருன்னா, இந்த ஹோட்டலில் நானும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே வந்து சாப்பிடுவோம் தெரியுமா, இங்கே எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நீ மட்டும் தான் அப்படி சொல்கிற, இங்கே எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க தெரியுமா, நானும் ஹீரோயின் கூட சின்ன வயசுல இங்கே தான் வந்து சாப்பிட்றோன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிடுவார். அவ்வளோதான். ஹீரோ பார்த்துட்டே இருக்கவர் இப்போ என்ன பண்ணுவார், அந்த சர்வர் இருக்காரில் அவரை கூப்பிட்டுட்டு இதெல்லாம் இப்போ நீங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் பார்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஒன்று இப்போ இவர் என்ன கேட்பாருன்னா, இப்போ தான் எதுவுமே நல்லா இல்லை, இதெல்லாம் ஒரு ஹோட்டல் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ என்னத்துக்கு எல்லாத்தையும் வந்து பார்சல் பண்ண சொல்கிறார், அந்தளவுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்
சா பார்சல் பண்ண சொன்னது. ஆனா எனக்கு இல்ல, ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவருக்கா ஒரு மாதிரி "எது ஹீரோயினுக்கு நீ சாப்பாடு பார்சல் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் சர்வர கூப்பிடுவாரு. கூப்பிட்டவரு பார்த்தீங்கன்னா, இதே மாரி எனக்கு ஒரு பார்சல குடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்காக வாங்க போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அவரு என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் பெப்பர் தூக்கலா போடுங்கன்னுவாரு. அவரு கொஞ்சம் காரம் தூக்கலா போடுங்கன்றாரு. இவரு பச்சை மிளகாவ ஆட் பண்ணுவாரு. இவர் கொஞ்சம் சாஸ ஆட் பண்ணுங்கன்னுவாரு. இப்படி சொல்லி, சொல்லி, சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 2 சாப்பாடு மாரியே இருக்காது. 2 பார்சலையும் அவங்க சொன்ன மாரியே கொண்டு வந்து வைப்பாங்களா, இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து சொல்லுவாரு, "இத பாரு நீ ஆர்டர் பண்ணதுக்காக போட்டி போட்டு நீ ஆர்டர் பண்ணிட்ட. அதனால இதெல்லாம் அவ சாப்பிட்டா அப்படின்னா வந்துட்டு, அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா, அதுக்கு நீ தான் பொறுப்பு." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரா. சும்மா இல்லாம இவரு என்ன பண்ணுவாரு, ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுருவாரு. "உன்னோட சாப்பாடு ரெடி. நாங்க பார்சல் வாங்கிட்டோன்றபோது" சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு அத பார்த்த உடனே தெரிஞ்சிரும். 2 போட்டி போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேல பண்ணி வச்சிருக்கு. அந்த சாப்பாட பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு, ஒரு மாரி சிரிச்சுட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் நான் தூங்க போறேன்னு" சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிருவாங்க. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துருவாங்களா, வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா சும்மா இருக்க மாட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்துட்டு இருந்த டிவி சேனல் ஆன் பண்ணி அந்த டெக்னாலஜி ரிலேட்டடா ஏதாவது பார்த்துட்டு இருப்பாரு. இது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. டக்குன்னு இவர் என்ன பண்ணுவாருன்னா, உடனே ஏதாவது அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குடிச்சிட்டு வேகமா அதெல்லாம் வச்சு கீழ காட்டுவாரு. அந்த சத்தம் அவர டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட சட்டை பண்ணவே மாட்டாரு. உடனே அந்த டின் இருக்கும்ல, அந்த டின்னெல்லாம் நெரிப்பார் அப்படியே டப்பு டப்புன்னு அடிக்கிறது, உடைக்கிறது. எதுக்குமே ஹீரோ கலங்கவே மாட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா, இது என்ன இவனுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின் மேல போட்டு, அந்த டஸ்ட்பின் மேலேயே ஏறி குதிக்க ஆரம்பிச்சுரும். டங்கு டங்கு டங்குன்னு அவ்வளோ சத்தம் கேட்கும். ஹீரோக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது. உடனே எந்திரிச்சு இப்படி தான் போவாரு. கீழ படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு மேல ஒரே சத்தமா இருக்க மாரி இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு ஏறி வருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த செகண்ட் ஹீரோ இருக்கல, அவர் என்ன பண்ணுவாரு, ரிமோட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சேனலை மாத்தி விட்டு அப்பாடான்னு உட்காருவாரு. அதுக்கப்புறம் வந்து கதவு மெதுவா சத்தம் கேட்கவும், திறக்கிற சத்தம் கேட்குதா, வேக வேகமா வந்து கதவு பின்னாடி வந்து நின்னுப்பாரு. ஹீரோயின் கதவை திறந்து எட்டி மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ஒரே சத்தம் கேட்டுச்சு, இங்க யாரையுமே காணோம், எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது, நீ என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் கேட்பாரா. அது வந்து ஒரே சத்தமா இருந்தது, அதான் வந்தேன் அப்படின்னோடனே, நீங்க 2 பேரும் எதுவும் சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல இல்ல நாங்க 2 பேரும் சண்டை போடல, நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. உடனே இப்ப இவருக்கு என்ன தோணும்னா, இப்ப இவ வந்திருக்கிறத ஹீரோ மட்டும் பார்த்தானா உடனே கூப்பிட்டு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அது நடக்கவே கூடாது. நான் தூங்கிட்டேனான்னு பார்க்க தானே நீ வந்த. நான் நல்லா தூங்க போறேன். நிம்மதியா தூங்க போறேன். நீ நிம்மதியா போ. இங்கிருந்து போ போ. போய் நீயும் நல்லா ரெஸ்ட் எடு. நேரமாகுதுல்ல, நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஹீரோன அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோன அனுப்பி விட்ட உடனே ஹீரோ வருவாரா, இங்க என்ன சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, அதோட இல்ல ஹீரோயின் தான் வந்தா. நான் சாப்பிட்டேனா, நான் தூங்குறேனான்னு கேட்கறதுக்காக வந்தா. நான் சாப்பிட்டேன், நான் தூங்க போறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. ஹீரோக்கும் நல்லா புரிஞ்சிடும் வேணும்னே தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஸ்ட் ரூம் அவருக்கு கொடுத்துட்டு இவரோட ரூம்ல இவர் போய் படுத்துப்பாரு. அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்துடுறாங்க. இப்போ படுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தானே லாஸ்ட்டாக வந்தார். இவர் என்ன பண்ணியிருக்கோம், டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவார். 2 பேருமே தூங்கிடுவாங்க. இப்போ ஜாமத்தில் வந்துட்டு முழிப்பு வந்துடும் செகண்ட் ஹீரோக்கு. முழிச்சவர் பார்த்தீங்கன்னா, அப்போ வரைக்கும் ஹீரோ வேற படிச்சுட்டு தான் உட்காந்துருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார், அப்படியே தூக்கத்திலே அப்படியே எந்திரிச்சு வெளியே வருவாரா, அது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தனி அப்படியே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, டிவி பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் நின்றுட்டு இருக்கும். அது ஒத்த கண்ணோட இருக்கும். ஒரு கண்ணை வந்து முடியெல்லாம் போட்டு மூடி இருக்கும். அதை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளோதான் அலறிடுவார். உண்மையிலேயே பேய் நிற்கிது போல இருக்குன்னு நினச்சிட்டு, ஏன்னா இருட்டில் வந்து டிவியில் வர்றது வந்து அவருக்கு சரியாக கூட தெரியல. டக்குன்னு என்ன பண்ணுவாரு, பயந்துட்டு நேராக ஓடி போய் ஹீரோட கதவை தட்ட ஆரம்பிச்சிடுவாரு. உடனே ஹீரோ வந்துட்டு இப்போ திறக்க மாட்டேன், நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலான்னு, நாளைக்குள்ளே என் கதையை முடிஞ்சிடும், கதவை திறடா கருணா காட்டுறான்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கதவை திறடா திறடா அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் போய் கதவை திறப்பாரு. அவ்வளோதான், அடிச்சு பிடிச்சி வேகமாக உள்ள ஓடி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோட பெட்டில் ஏறி உட்காந்துட்டு போர்வை எடுத்து போத்திப்பாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்ன நடக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹாலில் ஒரு பேய் இருக்குது, பேய் இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு டிவிடா, டிவியில் தான் ப்ரோக்ராம் ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எது படத்துலையா அப்படின்னா, ஆனால் ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது திடீர்னு டிவிலேருந்து இப்படி வரும்போது எப்படி இருக்கும், பயந்து தானே போயிருப்பாரு. அப்போ அது படமா அப்படின்னு நம்பவே முடியாமல் இருக்கும். உடனே ஹீரோ என்ன பண்ணார், வேக வேகமாக வந்து டிவி ஆஃப் பண்ணால் வெளியே வருவாரா. இவருக்கு தனியாக இருக்க பிடிக்காது. உடனே வேக வேகமாக அவரும் பின்னாடியே வந்து ஹீரோ பின்னாடியே ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. அது டிவியில் தான் இதெல்லாம் ஓடிச்சு, நீ வேணா இப்போ மேட்ச் பார்க்கணும்னு சொன்னியே பாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இதை மேட்ச் பார்க்கணுமா, அதெல்லாம் நான் எதுவும் பார்க்குறதா இல்லை, நான் தூங்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீ தானே தனியாக ரிமோட் வேணும், தனியாக சேனல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்ற உடனே, நீ வேணும்னே பண்ணியிருக்க, நீ படுக்க போகும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு, எதுக்காக இந்த சேனலை வச்சுட்டு போனேன், நான் வேணும்னே பயப்படணும் தானே இப்படிலாம் பண்ணணுன்னு, டிவியை பார்க்கணும் ரிமோட்டை என்கிட்ட இது வாங்கினது நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், அப்போ நான் தான் டிவி ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி முழிப்பார். வந்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு வர என்னன்னு கேட்கும்போது, அது வந்து எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லுவார். பாத்ரூம் வந்தால் போ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை
போ முடியாது, நீ எனக்கு வந்து துணைக்கு வரணும் அப்படின்னோடனே, என்னது துணைக்கு வரணுமா அப்படின்னோடனே, ஆமா நீ வந்து தான் ஆகணும், நீ தானே வேணும்னே என்னை பயமுறுத்துற, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு வழியே இருக்காது. இவன் என்ன இப்படி பாடாப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு அனுப்பி விட்டுருவாரு. வெளியே நின்றுட்டு இருப்பாரு. வெளியே போயிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வாருன்னா, டிவியும் ஆஃப் பண்ணியாச்சு, பாத்ரூம்க்கு வெளியவும் வந்து நின்னாச்சு, இப்போ போய் படுத்து தூங்குறேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன்னொன்னே, இப்போ என்ன உன்னை மடியில் போட்டு நான் தாலாட்டணுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் நீ எனக்கு பண்ண வேணாம், நான் என்ன உன்ன மாதிரி குழந்தையா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்போ போய் தூங்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை எனக்கு உன்னோட ரூமை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது என்னோட ரூமையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் எனக்கு என்னோட ரூம் உன்னோட ரூமை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று ஹீரோக்கு இப்போ என்ன பண்ண தெரியாது. சரி ஓகே நீ போய் அந்த ரூமில் தூங்கு, நான் போய் கெஸ்ட் ரூமில் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே அவர் என்ன சொல்வார்னா, நீ அப்பா கெஸ்ட் ரூமில் தூங்கணும், நீ வந்து இந்த வீட்டோட ஓனரு, இது உன்னோட வீடு, நீ அப்போ உன் ரூமில் தானே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோ ஒன்று கேட்பாரு, நீ தான் அப்போ அந்த ரூமில் படுக்கிறேன்னு சொன்னி, அப்போ நான் எங்கே படுக்கிறதுன்னு கேட்கும்போது, ஏன் நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் படுத்தா என்ன அப்படின்னு மாதிரி கேட்பாரு. இது ஒரே ரூம்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடும், நல்லா பயத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து கட்டில் மேலே ஏறி உட்காந்துப்பாரு. அப்போ நான் எங்கே படுக்கிறது, கட்டில் விட்டு கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. கேட்கவே மாட்டார். இப்போ நீ இந்த ரூமில் தூங்கணும் அப்படின்னா அங்கே ஒரு சோஃபா போட்டிருப்பாரு அது ஜன்னல் கிட்ட, அந்த சோஃபாவில் போய் படுத்து தூங்கு, இல்லைனா நான் கெஸ்ட் ரூமுக்கு போயிடுவேன். உடனே வேறு வழியே இல்லாமல் பாவமாக போய் அந்த சோஃபாவில் ஏறி படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அதோட சும்மா இல்லாமல் 2 பேரும் படுத்து தூங்கிடுவாங்களா. அப்போ காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெடியாகி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ ரெடியாக போவார். அப்போ 2 பேருமே ரூம்லேருந்து வெளியே வருவாங்களா. வரும்போது ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் படுத்து தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே டக்குன்னு அந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், இவன் தான் பேயை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பழியை போட்டு விட்டுருவார். ஒன்று ஹீரோ, அட பாவி நீ தானடா பேயை பார்த்து பயந்துன்னு சொல்லிட்டு நேற்று ஒரே ரூமில் வந்து தூங்குறான்னு அடம் முடிச்சானு நம்பவே மாட்டார். 2 பேரும் நீ தான் பயந்தன்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்துட்டு இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, 2 பேரும் ஒன்றா படுத்திருந்தீங்க, ஒன்றா அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களா, சண்டை போடாமல், அதுவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இருக்கால அதாவது செகண்ட் ஹீரோ, அவர் என்ன சொல்வாருன்னா, நீ வா நம்ம நடந்து போவோம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ நீ அப்போ இவங்க கேட்பாங்க நீ எப்போ காரில் தானே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட்ட கேட்கும்போது, இல்லை ஒரு சாதாரண வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறேன்ல, அதனால தான் கார்லாம் போகிறதில்ல, நடந்து தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவார். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கார் வந்துடும். காரில் ஏறி ஹீரோ போகணுமா, போகிற நேரத்தில் அவர் என்ன நினச்சிப்பாருன்னா, போதும் பாதியிலே நிறுத்துங்க எனக்கு வேலை இருக்குது இன்னைக்கு நீங்கள் வர வேண்டாம் நான் இப்போ நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவாரு. 2 பேரும் இவங்க 2 பேரும் முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு என்னன்னா அவன் ஹீரோயினோட போகிறது வந்து சுத்தமாக பிடிக்காது, அதனால இவரும் நடந்து போகணும்னு பின்னாடி நடந்து வருவார். இன்னும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸில் நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை ஆன் பண்ணி ஃபோட்டோ தான் எடுக்கலான்னு போவார். நடுவில் 2 பேருக்கு நடுவில் ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. பார்த்தோன்னா அவங்களுக்கே பயமாயிடும். இவர் வந்து எதுக்கு நீ எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. ஹீரோனுக்கு உடனே கோவம் வந்துடும். எது பேசுறதாலும் பார்த்து பேசு, நீ எப்படி இங்கே நீ காரில் தானே போவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்பாங்களா. ஹீரோ ஒன்று இல்லை என் கார் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். சரி ஓகே எல்லாருமே இப்போ நடந்து தானே போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கூட நான் தான் வருவேன்னு. அதோட 3 பேரும் வந்துகிட்டே இருக்கும்போது ரோட்டில் போகிறவங்களாம் அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆட்டோகிராஃப், அவர் இன்னும் மாஸ்க் தான் போட்டிருக்காரு, அப்போவே அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் அதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவர் செலிபிரிட்டி அப்படின்றது அவங்களுக்குலாம் தெரியாது. ஹீரோயின் கிட்ட இவர் போயிடக்கூடாது, ஹீரோயின் கிட்ட இவர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி ஒட்டிக்கிட்டே வருவாங்க. ஹீரோயின் முழிச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. கிளாஸே வந்துடும், அதாவது ஸ்கூல் கிட்டே நெருங்கிடுவாங்க. நெருங்கின உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோட ஜோடி இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த சப்பி கேர்ள் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் எப்படி இப்போ 3 பேரும் ஆனாங்க, அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக மாறிட்டாங்கன்னு இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். மூஞ்சி சுழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அதோட இப்போ ஹீரோட செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா, அவங்களாம் கேட்பாங்க நீங்கள் எதுக்காக வீடை வந்து காலி பண்ணீங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்தவர் எதுக்காக அந்த சின்ன வீட்டில் போய் தங்கி இருக்கீங்க கேட்கும்போது, அதுக்கு என்ன பண்ணுறது, அதில் ஒன்றும் பெருசாக இல்லை, வீடு சின்னதாக இருக்குது, அதனால் பெட்டும் சின்னதாக இருக்குது, ஒன்றுமே வந்து பத்த மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். ஹீரோயின் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால தான் இவர் மேலே போய் அந்த வீட்டுக்கே கூட்டி போனார். அதை சொல்ல மாட்டார். உடனே இவர் வந்து எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு புக்கு தூக்கி போடுவாரா. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செகண்ட் ஹீரோட ஜோடி இருக்காங்கல்ல, அவங்க காலில் போய் விழுந்துடும். விழுந்தவுடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதை வேணா தூக்கி போடு, ஆனால் நான் வர பாதையில் எதுக்காக நீ தூக்கி போடுற அப்படின்ற மாதிரி வந்து சண்டை வளர்ப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாருமா நான் தூக்கி போட்ட இடத்துல தான் நீ வந்திருக்க, நீ வர்ற இடத்துலலாம் நான் தூக்கி போடல அப்படின்ற மாதிரி திரும்ப இவரும் பேசுவார். இந்த பொண்ணு வந்து சும்மா இருக்காது. உடனே அங்கேருந்து கோச்சிட்டு போயிடும். இப்போ எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கு, அவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான், எதுக்காக அவங்க கூட ரொம்ப ஓவராகவே பேசி பழகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு கோவமாக வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் வந்து இவரை கூப்பிடுவாங்களா. உடனே அங்கே போய் என்னன்னு கேட்கும்போது, இப்போ அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இவரோட அப்பா எதுக்குமே வரமாட்டார்ல செகண்ட் ஹீரோட அப்பா, இப்போ வந்திருப்பார். உடனே இப்போ இவரே கிண்டலாக பேசுவார். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா பையனை பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மேடம் உங்களை கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கே தெரியும் டீச்சருக்கே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இங்கே நின்று பேச வேணாம், ரூமில் போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அங்கே போன உடனே 6 மாதம் ஆச்சு எனக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசி, இப்போ எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி அவர் பையன் கேட்பாரு செகண்ட் ஹீரோ. அதுக்கு ஒன்று அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஆகலை ஜஸ்ட் ஒரு 3 மாதம் தான் ஆச்சு நான் உங்ககிட்ட பேசி உன்னை கால் பண்ணி
உங்ககிட்ட நேரில் வந்து பார்த்து அதுக்காக நீ இப்படிலாம் பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே இந்த டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட ரிப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பணும். அவன் வந்து படிக்கிறதுல வந்து ரொம்பவே ஜீரோவாக இருக்கான். ஆனால் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லா ஆர்வமாக இருக்கான். அவனை கொஞ்சமாவது நீங்கள் தான் வந்து கூட இருந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பார். அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிகிட்டே தான் இருப்பார். அவங்க கிளாஸ் டீச்சர் எவ்வளோ சொல்லுவாங்க, அவங்க கிளாஸ் பசங்களுக்குலாம் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுறான், எல்லாரும் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், அவனுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைன்னு அவன் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் ஸ்போர்ட்ஸில் போகிறதுல எங்களுக்கு விருப்பமே கிடையாது, அவன் நல்லா படிக்கணும், எங்களுக்கு அப்புறம் எங்கள் பிஸ்னஸ் அவன் தான் எடுத்து நடத்தணும்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு டைம் பாஸுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணது. அவன் என்னன்னா அதே மெயினாக வச்சு நடந்துட்டு இருக்கான், அதெல்லாம் எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கோவமாக பேசிட்டு வந்துருவார். இந்த மிஸ்ஸுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது முழிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து பையன் முன்னாடியே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பையனை கொஞ்ச நேரம் வெளியே நிற்க வச்சு தான் இவ்வளோத்தையும் சொல்லியிருப்பாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா என்ன சொல்வாருன்னா, நீ எதுக்காக இப்போ அந்த வீட்டுக்கு போனேன், உனக்கு அவ்வளோ பெரிய வீடை கட்டி கொடுத்தா அதுலேருந்து குடி மாறி அங்கே போயிருக்க, இப்போ நீ திரும்ப அங்கே வந்துடணும்னு. இப்போ இவருக்கே கோவம் ஒரு செகண்ட் ஹீரோக்கு, எதுக்கு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க, நீங்கள் என்ன வீட்லையா இருக்கீங்க, நீங்களே வீட்டில் இருக்கிறது இல்லை, அவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கணுமா, அதனால தான் இங்கே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த வீட்டில் அப்படி என்னதான் இருக்குது, நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு. இல்லை நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமாக செகண்ட் ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடும். நீ வந்து தான் ஆகணும், இது வரைக்கும் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுவார். இப்போ இவருக்கே மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். இதுக்கு நடுவில் இவருக்கு ஜோடியாக ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி விசாரிப்பாங்க. அவன் அங்கே தானே இருந்தான், இப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு மாறினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஏன் மாறினானா அவன் வீடு ஃபயர் ஆயிடுச்சு அதனால தான் மாறினான் அப்படின்னு. எது அவன் வீடு ஃபயர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நீ எதுக்காக அவனை பற்றி விசாரிக்கிறேன்னா இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். இன்னும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பசங்களுக்கு இப்போ தோணும், எதுக்காக நீ அவனை பற்றி விசாரிக்கிற, உங்ககிட்டலாம் நாங்கள் அவனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிடுவாங்க. இதை பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெண்டு கிட்டலாம் வந்து சொல்லும், ஹீரோயின் இருக்க வீட்டு பக்கமாகவே போகிறாங்க, அவள் ரொம்ப ஓவராக தான் ஆடிட்டு இருக்கா, எல்லா பசங்களும் அவகிட்டே போய் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் இவன் ஏன் போய் பேசுகிறானே தெரியல, இவன் கொஞ்சம் கூட இது இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சூப்பர் மார்க்கெட் வருவாங்களா, வரும்போது பார்த்தீங்கன்னா 3 ஐஸ் இருக்கும், அந்த 3 ஐஸ் வாங்கிக்குவாங்க. ஒன்று இவங்களுக்கு ஒரு 2 அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. அதை எடுக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸ்கூலுக்கு நேராக வருவாங்களா, அவர் ஹீரோவை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது நான் உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. டைமில் தான் செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு ஒரு கேமில் வந்து நல்லா விளையாடக்கூடியவராக இருப்பார். அந்த கேமை போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவருக்கு மனசே இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு நீ வரல அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரா. அவருக்கு இப்போ மனசு நல்லா இருந்தால் தானே இதுலேயும் கவனம் செலுத்த முடியும். அவரால் விளையாடவே முடியாது. என்ன பாஸ் ஆச்சு உங்களுக்கு, விளையாடவே மாட்டேறீங்களே, நம்ம நல்லா விளையாடணும், இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் விளையாடுங்கடா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவார். இப்போ ஹீரோன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அதாவது ஐஸ் குச்சி ஐஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே வருவாங்களா, இவர் சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னா நீ எதுக்கு இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து இந்த உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இது எனக்காகவே வா அப்படின்னு சொல்லி கேட்கப்பாரா. உன்னை ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அவள் வாங்கினதில் ஒன்று எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அதனால தான் கொடுத்தா, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வேறு அவர் பங்குக்கு சொல்லிகிட்டே இருப்பார். இடத்துல வந்து இந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, கொஞ்சம் இவங்களோட இருக்கும்போது நார்மலாக இருப்பார், நல்லா பேசிகிட்டே இருப்பார். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர்கிட்ட வம்பு வளர்க்கும்ல இவரோட ஜோடி பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணும், திரும்பவும் வந்துட்டு இவர் விளையாடுற டைமில் கரெக்டாக அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் விளையாடுறன்ற பேரில் வந்து நிற்கும். உடனே அவர் என்ன கேட்பாரு, நாங்கள் விளையாட போகிறோம், எங்கே விளையாட போகிறோம், எந்த இடத்துல விளையாடுறோமோ அதே இடத்துக்கு தான் நீங்களும் விளையாட வருவீங்களா, உங்களுக்கு இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, வேணும்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுப்போம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், என்கிட்டயே நீ கேம் வச்சு ஜெயிக்கிற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன், என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். எலக்ட்ரானிக் கேம்ஸா, இவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதுன பழக்கம். உடனே வந்துட்டு அந்த கேம்ஸில் நீ கூட மோதி ஜெயிச்சிட்ட அப்படின்னா வந்துட்டு நீ அந்த இடத்துல விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு செகண்ட் ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட பேசினாலே சண்டை மட்டும் தான் போட்டுகிட்டே இருக்கும், பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்தவே படுத்தாது. பொண்ணுக்கு என்னன்னா இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீரோனோட வீட்டுக்கிட்ட போய் தங்கிட்டாரு, எங்கே அங்கேயே கவனத்தை செலுத்திடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே கூட்டு போகணும், இவர் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இந்த பொண்ணு நினைக்கும். ஆனால் அவர்கிட்ட அது அப்படிலாம் அது பேசி பழக்கமே இல்லையா, அதனால் அப்படி பேசினாலும் இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இந்த மாதிரி அவர் விளையாடுற இடத்துல போய் இது ஒரு கேமை விளையாடி பிரச்சனை பண்ணி இப்போ அவரை வந்து வெளியே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோ. சரி ஓகே நம்ம போகிறோம், போயிட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துப்பார். இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் பண்ணி இப்போ கிளம்புவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ எல்லாரும் கேம் சென்டர் போவாங்க. இவங்க 2 பேர் போகிறாங்கன்னு பார்த்தா ஹீரோவும் வரேன்னு சொல்லுவார், ஹீரோயினும் வரேன்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி இப்போ ஒரு கேம் சென்டர் வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன இங்கே யாருமே இல்லை, கூட்டமே இல்லைன்னு சொல்லும்போது இப்போ செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார்னா, நம்ம கூட தான் ஹீரோ இருக்கானே, அவன் இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு மட்டும் தகவல் தெரிஞ்சால் போதும், மொத்த கூட்டமும் இங்கே வந்துடாதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் உடனே அதட்டுவாங்க. அந்த மாதிரி மட்டும் நீ ஏதாவது செஞ்சால் உன்னை அவ்வளோதான், இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவனை ஏதாவது சொல்ல பண்ணாங்கன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி சரி விடு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவார். இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட பர்ஸ் எடுத்து மொத்த பணத்தையும் எடுத்துருவார்.
மொத்த பணத்தையும் அப்படியே ஒரு கட்டா எடுத்து இந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பக்கெட் வச்சிருப்பாரு. அந்த பக்கெட்டுக்குள்ள போட்டுருவாரு. உடனே போட்டுட்டு, "இப்ப இந்த பணத்த மொத்தத்தையும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா செலவு பண்ண போறோம். அதாவது கேம்ஸா வாங்கி நம்ம விளையாட போறோம். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம்ன்னு" சொல்லும்போது, இவருக்கு அந்த ஜோடி அந்த பொண்ணே கேட்கும். "நீ எதுக்காக இவ்ளோ பணத்த செலவு பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எங்க அப்பா சம்பாரிக்கிறத நான் செலவு பண்ணாட்டி அதெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட் ஆச்சே. அதுக்காக தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு செய்வாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு தெரிஞ்சு நீ காச வந்து கரியாக்குற. இந்த மாரிலாம் இருக்கவே கூடாதுன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் என் செலவுல கார்ட குடுத்துரு. அவங்க போய் என்ன வேணுமோ அத விளையாடிக்கிட்டும். அன்லிமிட்டடா கார்டு வாங்கி அன்னைக்கு ஃபுல்லாவே அதாவது ஒரு கார்டுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம போடுற அமௌண்ட் தானே விளையாட முடியும். இவரு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெறச்சு விட்டுருவாரு. ஒவ்வொரு கார்ட்லயும் அவ்ளோ காச போட்டு குடுத்து, அங்க வந்திருக்க அத்தன பேருக்கும் ஒரு கார்டா குடுத்துருவாரு. நீங்க உங்களுக்கு புடிச்ச கேம் எது வேணா விளையாடலாம். அப்படின்ற மாரி எல்லாரையும் என்ஜாய் பண்ண சொல்லுவாரு. எல்லாரும் போய் விளையாடுங்க. இன்னைக்கு நீங்க என்ஜாய் பண்றீங்க. மொத்த பொறுப்பு என்னோடது அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் எல்லார் கூடயும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லா காச போட்டு கார்ட எடுத்து குடுத்துருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பாஸ் நீங்க வேற லெவல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவானுங்க. கார்ட வாங்கிட்டு போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த சப்பி பொண்ணு இருக்குல்ல, இப்ப எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கோம். அதாவது சாப்பிடுற இடமா பார்த்து அந்த மாரி கேம்ஸ் ஏதாவது வின் பண்ணி நம்ம சாப்பிடுவோன்ற மாரி அது ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோன்னு வருவாங்க. எங்க போறதுன்னு கேட்கும்போது, அந்த மீன் பிடிக்கிற விளையாட்டு மாரி ஒண்ணு இருக்கும். ஹீரோயின் இது பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது, "இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறது" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரேஸ் கேம்லாம் இருக்கும்ல, "அத விளையாடலான்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது" அப்படின்னு சொல்ல அடுத்தது ஹீரோயின் போய் நின்னுட்டு, இந்த பாக்ஸிங் கேம் வந்து எனக்கு சூப்பரா இருக்கும். நான் நல்லா குத்துவேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ அங்க இருக்கவே மாட்டாரு. எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நேரா போயி ஒரு ஒரு சின்னதா ஒரு இடம் இருக்கும். ஒரு கண்ணாடி பெட்டி மாரி இருக்கும். அந்த கண்ணாடி பெட்டியில குட்டி, குட்டி டெடி பியரா நெறைய வச்சிருப்பாங்க. இவங்க அது மேலேருந்து ஒரு பட்டன அமுத்துனோனே பார்த்தீங்கன்னா, ஒரு வாய் மாரி தொறந்துகிட்டே போமா, ஒரு பொம்மைய தூக்கிடணும்ல. தூக்கி அத வந்து வச்சுட்டாங்கன்னா, அவங்க ஜெயிச்ச மாரி அர்த்தம்ல. அத போய் ஹீரோ விளையாடிட்டு இருப்பாரு. இத பார்த்த உடனே ஹீரோயின் போய் பக்கத்துல நிப்பாங்க. "இது சின்ன பசங்க விளையாடுற கேம் இல்லல்ல. சரி ஓகே நம்ம இதே விளையாடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்காக அதையும் சேர்த்து கூட நின்டு விளையாட பார்ப்பாங்க. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அவங்க வீட்ல அவர் செலிபிரிட்டி இல்ல. சின்ன வயசுலேருந்தே அவர் குழந்தை விளம்பரத்துலேருந்தே அவர் நடிக்க ஆரம்பிச்சதுனால, அவர் எந்த விளையாட்டுக்கோ, இல்ல எங்கேயும் போனதோ, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் அவருக்கு இல்லவே இல்ல. அதனால அவருக்கு எதுவும் விளையாட தெரியாது. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ அவர் இத செலக்ட் பண்ணி இத விளையாடிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இவர் எத பண்றாரோ அத வந்து என்கரேஜ் பண்ணணுன்ற மாரி அவங்க நெனச்சுப்பாங்க. அதோட இதேடு உன்னால முடியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இத விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட ஹீரோவால எடுக்கவே முடியாது. ஹீரோவும் அவங்க ஜோடி இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் கேம் விளையாட போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லா வர்ற கேமா பார்த்து ஒண்ணு போய் செலக்ட் பண்ணிருவாங்க. அது வந்து அவ்வளோதான் இவருக்கு வரவே வராது. விளையாடு அதெல்லாம் ஜெயிச்சுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு டயர்டே போயிடுவார். ஆனா அந்த பொண்ணு இந்த கேம்ல ஜெயிச்சிரும். "ஒத்துக்கிறியா இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்கும்போது, "இது வந்து ட்ரையலுக்கு விளையாடின கேமு. இன்னொரு கேம்ல விளையாடுவோம். கண்டிப்பா அதுல நான் ஜெயிச்சுருவேன்" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. "உனக்காக ஒத்துக்கிறேன்" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிட்டு இப்ப அடுத்த கேம் போவாங்க. அதுக்குள்ள இப்ப ஹீரோ பொம்மைய எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்ன வரைக்கும் எடுக்கல. அத்தன தடவ விளையாடிட்டு எடுக்கவே இல்ல. உடனே ஹீரோயின், "நீ பரவால்ல, நீ நல்லா தான் விளையாடுற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எடுத்த மாரியே தெரியல. ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குது. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். "நம்ம வேணா வேற ஏதாவது கேம் விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வேணா இங்க வருவோமான்னு" கேட்கும்போது, இல்ல நான் இந்த கேம விளையாடியே தீரணும்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஒரு கேம் விளையாடுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அதாவது செகண்ட் ஹீரோவும் அந்த பொண்ணும் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, அதில வந்துட்டு இவர் ஜெயிக்கிற மாரி இருக்குமா, "சரி இப்ப நான் ஜெயிச்சுட்டேன்ல, இப்ப என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் கேட்பாரா, இப்ப இது ஒண்ணும் ஃபைனலா நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒண்ணு ஜெயிச்சிருக்கேன், நீ ஒண்ணு ஜெயிச்சிருக்க. இப்ப லாஸ்ட்டா ஒண்ணு விளையாடுவோம். அதில யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஹீரோ இன்னும் விளையாடிட்டு தான் இருப்பாரு. ஒரு பொம்மைய கூட எடுக்கவே முடியாது அவரால. அங்க ஒரு குட்டி பையன் வருவான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து கையில ஆல்ரெடி ஒரு பொம்மை வச்சிருப்பான். வச்சிருந்தவன் பார்த்தீங்கன்னா, "இந்த பொம்மைய வந்து விளையாடணும். நீங்க சரியாவே விளையாட மாட்றீங்க. உங்களுக்கு சுத்தமா விளையாடவே தெர்ல. நீங்க வந்து ஒரு லூசர்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஹீரோயினுக்கு காதுல விழுந்துரும். ஒரு மாதிரி ஆயிடும். "தம்பி நீ நல்ல பிள்ளைல, இந்த சாக்லேட். நீ போய் வேற கேம்ல விளையாடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு சப்போர்ட்டா இருந்து ஹீரோ கூட விளையாட பார்ப்பாங்க. ஆனா மாட்டவே மாட்டாது எந்த பொம்மையும். உடனே இவருக்கு செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து அந்த மேட்ச்லயும் தோக்குற மாரி இருக்கும். உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, "இப்ப நான் தோக்குற மாரி இருந்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என் சார்பா எனக்காக யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்ப இவன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்காம, உடனே என்ன சொல்லும்னா, "சரி ஓகே. அப்போ உனக்கு நல்லா வர ஒரு கேம் இருக்கும்ல, அதையே செலக்ட் பண்ணுவோன்ன உடனே, "அது எப்படி நீ ஒத்துக்கிறேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "போட்டின்னு வந்தா 2 பேருக்கும் தெரிஞ்ச மாரி கேம விளையாடினா தானே ஜெயிக்கிறது யாருன்னு தெரிய முடியும்" அப்படின்னு சொல்லணும். இப்ப அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு போறாங்களா, அப்புறம் ஹீரோ நல்லா ஒரு ஆர்வமா விளையாடிட்டு இருக்கார்ல, அந்த கேமையே வந்து எலக்ட்ரானிக் கேமா செலக்ட் பண்ணி விளையாடுவாங்க. அதுல ஹீரோ ஜெயிச்ச உடனே, "இப்ப போதுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இன்னொரு கேம் விளையாடலாம்." ஏன்னா அதுக்கு ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செகண்ட் ஹீரோ கூட அது நினைக்கும். ஸோ உடனே வந்து இப்ப ரேஸ் வைக்கிற கேம் மாரி விளையாடும்போது, "ரேஸ் கேமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு போய் விளையாடிட்டு வந்துரும். அடுத்தது ஹீரோ போய் விளையாடுவாரா, செகண்ட் ஹீரோ விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, அதிலயும் ஜெயிச்சிருவாரு.
விட்டுருவாரு. உடனே அவருக்கே இப்போ புரிஞ்சிரும். அந்த பொண்ணு வேணும்னே வந்து தோத்து அதாவது அவ நம்மள நினைக்கிறான்றத அவருக்கு புரிஞ்சுக்க மாட்டாரு. அந்த பொண்ணு வேணும்னே தோத்துட்டு நம்மள அந்த அந்த இடத்துல வந்து இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ விளையாடுறதா சொல்ல நினைக்கிறா போல இருக்கு. அதுக்காக தான் வேணும்னே எனக்கு ஈஸியான கேமா அவ செலக்ட் பண்ணி அவ வந்து தோத்துட்டு இருக்கா அப்படின்ற மாரி அவருக்கு புரிஞ்சிரும். உடனே வந்து பார்ப்பாரா, பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னுட்டே இருக்கும்போது எதுக்காக இப்ப எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் அவங்கவங்க கேம போய் விளையாடுங்க அப்படின்ற மாரி அனுப்பி விட்டுருவாரு. அவங்க பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உடனே டக்குன்னு செகண்ட் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உன்ன விட என் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அதாவது ஹீரோயின். அவ சூப்பரா விளையாடுவா. அவ கூட விளையாடினா கண்டிப்பா நீ ஜெயிக்க மாட்டேன்னு அவர் திரும்ப ஆரம்பிச்சுருவாரு. உடனே இவங்களுக்கு கோவம் வந்துரும். ஆரம்பத்தில கேம் விளையாடும்போது ஃபர்ஸ்ட் டைமே நீ தோத்து போனியே அத மறந்துறாத அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அடுத்தடுத்த கேம் எல்லாமே இவர் ஜெயிக்கிற மாரியே அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவரால அத புரிஞ்சுக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, வேணும்னே வந்துட்டு ஹீரோயின கூப்பிடணும்னு வருவாரா. இங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நேரம் போராடி ஹீரோ ஒரு பொம்மைய தூக்கிருவாரு. தூக்குனவரு பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப குதிப்பாரு. அப்பதான் செகண்ட் ஹீரோ பார்ப்பாரு. உடனே யாருப்பா இவன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் அவன் தானே இவன். என்னடா நீ சின்ன பசங்க விளையாடுற மாரி பொம்மைய தூக்கி வச்சுட்டு சந்தோஷப்படுற. இப்பதான் மொத தடவ இத விளையாடுறியான்ற மாரி அவரு கேட்டுட்டு இருப்பாரு. உடனே அவருக்கு ஒரு மாரி இருக்குமா, உடனே அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாரு, அந்த பொம்மைய கஷ்டப்பட்டு எடுத்தத வந்து ஹீரோயின்ட்ட குடுப்பாரு. உடனே இது எதுக்குன்னு கேட்கும்போது, "நீ தானே சொன்ன இந்த பொம்மை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு" அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். "உண்மையிலேயே இது எனக்காகவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே இவருக்கு கோவமா வரும். "இந்த ஒரு பொம்மைக்காக ரொம்ப இழிச்சிட்டு நிக்கிறியா? இதுக்கெல்லாம் இவ்ளோ எக்ஸைட்மென்ட் ஆகுறதுக்கு ஒண்ணும் அவசியமே கிடையாது. நீ வா உனக்கு நான் எல்லா பொம்மையும் நான் எடுத்து தரேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின கூட்டிட்டு போவாரு. ஹீரோ என்ன சொல்றாரு, "இப்ப நான் விளையாடி உனக்கு எல்லாத்தையும் எடுத்து தரேன்னு" சொல்லிட்டு போறாரா. போம்போது அந்த கார்ட வச்சு விளையாடலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவரோட கார்ட்ஸ்ல எல்லா கேமும் விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ, இப்போ திரும்ப வந்து கார்டுக்கு வந்து ஈஸி பண்ணணும். பண்றதுக்காக 1 நிமிஷம் இரு அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு வேக வேகமா போவாரு. போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்வாங்க, "உங்க கார்டு வந்துட்டு வேலிடா இல்லையே" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு ஒண்ணுமே புரியாது. "நல்லா செக் பண்ணி பாருங்க. நெறைய அமௌண்ட் இருக்கு" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு, "இல்ல லாக் ஆயிருக்கு உங்க கார்டு" அப்படின்னு சொல்லவும், இவருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். பர்ஸ பார்த்தா பொட்டு காசு இருக்காது. எல்லாத்தையும் கொண்டு போய் காலி பண்ணிட்டாரா, அப்படி வந்து இப்ப சோகமா உட்காந்துருவாரு. உடனே வந்துட்டு எல்லா பசங்களுமே இப்ப வந்து உட்காந்துருவாங்க. உடனே இவரு அவங்க அப்பாக்கு அம்மாக்கும் கால் பண்ணி கேட்பாரு. "எதுக்காக என் கார்ட வந்து பிளாக் பண்ணீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "நாங்க சொல்றத நீ கேட்கல. நான் வீட்டுக்கு வான்னு சொன்னா, நீ வராம வேற எங்கேயோ போய் தங்கிட்டு இருக்க. அதனால இனிமே உன் கார்ட வந்து ஆக்டிவா பண்ண முடியாது" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, "இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாரிலாம் வரவே முடியாது. திரும்ப திரும்ப வர வர சொல்றீங்களே, நீங்க அங்க இருந்துட்டு என்ன கூப்பிட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கும். நீங்களே எங்கேயோ தங்கியிருக்கீங்க. எப்பயோ வந்து என்ன பார்க்குறீங்க. என் இஷ்டத்துக்கு என்ன இருக்க விடுங்களேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டு ஃபோன வச்சுருவாரு. அவங்களும் ஒரு மாரி கத்திட்டு அவங்களும் ஃபோன வச்சுருவாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா போயிடும். உடனே இவரே சமாதானப்படுத்திப்பாரு. இப்ப ரொம்ப சோகமா இருக்கும்போது என்ன சொல்வாருன்னா, "எனக்கு வந்து கவலை இல்ல. எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட நீங்க எல்லாம் இருக்கீங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஆனா எல்லாருக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கும். இவர் அப்பா, அம்மா இப்படி புரிஞ்சுக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் போய் வீட்டுக்கு கிளம்பிருவாங்களா. இப்ப ஹீரோயின் எல்லாம் ஒண்ணா தான் தங்கியிருக்காங்க. எல்லாம் அங்க வரும்போது, இவர் பாட்டுக்கு சோகமா போவாரு. "நீ ஓகே தானேன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நான் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. ஆனா இவர தனியா விட வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கும்போது, அவன் கூட நான் போய் தங்குறேன். இல்ல அவன என் ரூமுக்கு கூட்டு வந்துர்றேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லி கூட்டிட்டு வந்துருவாரு. கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்டயே வம்பு வளர்க்கறதுலயே இவர் குறியா நின்னுட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, ஹீரோ பாட்டுக்கு உட்காந்து படிச்சிட்டு இருப்பாரா, இவர் கிச்சன்ல போய் உருட்டுன்னு உருட்டுவாரு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, "நான் சமைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தேவையானத நானே சமைச்சுப்பேன்" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. "உனக்கு சமையல்லாம் தெரியுமான்னு?" கேட்கும்போது, "நான் நல்லாவே சமைப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரா. ஹீரோவும் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளேட்டா கீழ வந்து உடையிற சத்தமா கேட்கும். "உண்மையிலேயே நீ சமைக்க தான் செய்றியான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. வந்து எந்திரிச்சே வந்து பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா, எல்லாம் புகைஞ்சுகிட்டும், எரிஞ்சுகிட்டும், உடைஞ்சுகிட்டும் இருக்கும். இவருக்கு பார்த்தோனே டென்ஷன் ஆயிடும். "நீ போய் உட்காரு, நானே சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப சமைக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின் வேற கீழ இருக்காங்களா, அவங்க வீட்ல அவங்க சாப்பிட போவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு யோசனையா இருக்கும். சரிம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பிடுவாங்க. இப்பலாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா வேற பேசிப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ போய் சமைக்கிறேன்னு சொன்னார்ல, என்ன சமைச்சிருப்பாருன்னா, ஈஸியா ரெடி ஆகுற மாரி கொண்டு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் அவருக்கு சாப்பிடவே பிடிக்காது. உடனே ஹீரோ கேட்பாரு, "உண்மையிலேயே இது நல்லா இல்லையான்னு?" சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப 2 பேருக்கும் வேற ஆப்ஷனே இல்லாம முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்ப இதுக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவரோட பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடி இருப்பாருல்ல. ஆனா அவரோட பர்த்டேவே அப்ப கிடையாது. அவர் என்ன பண்ணியிருப்பாரு, வேணும்னே ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பர்த்டேவ வந்து அட்வான்ஸா கொண்டாடியிருப்பாரு. அத வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பர்த்டே வந்து அட்வான்ஸா கொண்டாடலாம். ஆனா வயசுன்றது அட்வான்ஸாலாம் போகாதுல்ல. இப்படி தானே இருக்கும், அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் சமாளிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப என்னதான் பண்றது? என்னதான் சமைச்சு என்னதான் சாப்பிடுறதுன்னு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நான் சமைக்கிறேன். 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணா போதும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வாங்கன்னா மாவு வந்து பிசைவாங்களா, மாவு பிசையும்போது ஹீரோ வந்து மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருப்பாரு. அந்த பக்கம் சின்ன அந்த தக்காளி அதெல்லாம் இருக்குல்ல, அத அவரா வெட்டுவாரு. அதோட செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாரு, வெங்காயம் வெட்டிட்டு இருப்பாரு. இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புலம்புவாரு. "நான்லாம்
நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், இங்க வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு புலம்பிட்டே இருப்பாரு. இதனால இவர வெறுப்பேத்தணுன்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, லைட்டா மாவு எடுத்து மூக்குல ஒட்டிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தொடச்சு விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஹீரோக்கு ஏதாவது செய்யணும்னா தான் இவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களே. அப்படின்ற மாரி அவங்களுக்கு துடைக்க போயிருவாரு. இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, செகண்ட் செம்ம கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் மாவு பெசஞ்சுட்டு இருந்தாங்களா, அது வந்து பாதி மாவ பிச்சு எடுத்துருவாரு. எதுக்குன்னா, அப்புறமா ஹீரோவ மாவால அடிக்கிறதுக்காக பிச்சு வச்சுப்பாரா. உடனே இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ இத தொடச்சு விடு, எனக்கு தொடச்சு விடுன்னு கேட்கும்போது, ஹீரோ நான் அங்க துடைக்க போம்போது, ஹீரோ பாதி மாவ புடுங்கி அவர் எடுத்து வச்சுப்பாரு. அவர் இவர அடிக்கிறதுக்காக. 2 பேருக்கும் தொடச்சு விட்டுட்டு சரி மாவ பெசையலான்னு வரும்போது, மாவு பார்த்தீங்கன்னா, இத்துணூண்டு தான் இருக்கும். என்னடா இது பெசஞ்சு வச்ச மாவு இத்துணூண்டு தான் இருக்கு. மிச்ச மாவு எங்கன்னோன அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். இவனுங்க 2 பேர் தான் எடுத்திருக்கானுங்க. இவனுங்கள நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாவ எடுத்து மாறி மாறி அடிச்சுப்பாங்க. கடைசியில இப்ப ஹீரோயின் சமைச்சு கொண்டு வராங்க. என்ன கொண்டு வருவாங்கன்னா, அது ஒரு பாஸ்தா மாரி இருக்கும்ல. இருக்கிற மாவுல பாஸ்தா மாரி பண்ணி, அத கொண்டு வந்து குடுப்பாங்களா, அத பார்க்கணும் 2 பேருக்கும் அவ்ளோ பிடிச்சிருக்கும். எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு சாப்ட்டுருவாங்க. படம்லாம் எடுத்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெறைய வேல பார்த்துருக்காங்களா, அவங்க மூக்கு கிட்டலாம் அப்படியே வாய் கிட்டலாம் வந்துட்டு இந்த மாவு கொஞ்சம் ஒட்டியிருக்கும். உடனே ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு நின்னு என்ன பண்ணுவாரு, அவங்களோட கைய வச்சு தொடச்சு விடுவாரு. உடனே அவங்க மெய் மறந்து போயிடுவாங்க. செகண்ட் ஹீரோக்கா பயங்கரமா ஏறிட்டு இருக்கும். உடனே ஹீரோ எப்படி கேட்பாருன்னா, "ஏன் இவ்வளோ கவனம் இல்லாம இருக்க? பாரு எவ்வளோ ஒட்டியிருக்கு பாரு" அப்படின்னு தொடச்சு விடுவாரு. இவங்க இழுச்சுட்டே நின்னுட்டு இருப்பாங்களா, இவருக்கு சுத்தமா பிடிக்காது. "வா வா இங்க வந்து உட்காருன்னு" சொல்லிட்டு அவர் பக்கத்துல கூப்பிட்டு செகண்ட் ஹீரோ வேற உட்கார வச்சுப்பாரு. அதோட இப்ப 2 எல்லாரும் சாப்பிட்டு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த செகண்ட் ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "நாளையிலேருந்து காலையில, மதியானம், நைட்டு நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ "போக்கூடாது" அப்படின்ற மாரி கத்துவாரு. "எதுக்கு? நான் ஏன் போக்கூடாது?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரா. "இனிமே உன் கார்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்றது தானே உனக்கு பிரச்சனை. இனிமே உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு எதுவும் வேணும் அப்படின்னா, இந்தா என் கார்ட யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "இத நான் வாங்குவேன்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. அடுத்த செகண்டே அத வாங்க போவாரா, உடனே ஹீரோ குடுக்காம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, "நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னுவாரு. "உன் வீட்டு நாய் கூட இந்த மாரி கேவலமா நடந்துக்காது" அப்படின்ற மாரி 2 திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சுரும். ஒரு வழியா பேசி முடிச்சுட்டு இப்ப ஹீரோயின் வந்து, "சரி ஓகே நீ அப்ப என் கூடயே சாப்பிட வா, வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கூப்பிடவும், இப்ப ஹீரோ "எனக்கும் யாருமே இல்ல. நான் தனியா தான் இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரா. "அப்பன்னா நீயும் வீட்டுக்கு வா" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. 2 பேரும் பேசி 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, இப்ப செகண்ட் ஹீரோக்கு கால் வரும். அந்த ஸ்போர்ட்ஸ் இதுலேருந்து கால் பண்ணுவாங்க. "நீ வந்துட்டு இப்ப அடுத்த வாரம் வந்துட்டு நீ கிளம்பணும். ஊருக்கு கிளம்பணும். நீ விளையாடிட்டு இருந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து உன்ன வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ன உடனே, "நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. நான் அப்புறம் வந்துடுறேன்" அப்படின்ற மாரி போவாரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, "அது சர்ப்ரைஸ்" அப்படின்ற மாரி சொல்லாமயே எந்திரிச்சு ஓடிருவாரு. ஹீரோக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நேரா ஒரு லெட்டர் எழுதிட்டு இப்ப அவங்க டீச்சர தான் பார்க்க போவாரு. எதுக்குன்னா, இப்போ 1 வாரத்துக்கு அப்புறம் அங்க போகணும். அங்க போய் ஒரு 15 டேஸாவது தங்கி அந்த இதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு தான் வரணும். கண்டிப்பா இவருக்கு நல்ல திறமை இருக்கு. நிச்சயமா ஜெயிச்சே வந்துருவாரு. அந்த நம்பிக்கையில லீவ் கேட்கறதுக்காக அந்த டீச்சர் கிட்ட போவாரா. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "படிப்புல நீ அப்படி எப்படி இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ்ல நீ ரொம்ப நல்லாவே பிரில்லியன்ட்டா இருக்க. கண்டிப்பா நான் உன்ன வந்து அப்ரிஷியேட் பண்றேன். இந்த லீவு குடுக்கறதுக்கு உன் பேரண்ட்ஸோட அனுமதியும் வேணும். ஸோ அவங்கள வந்து பார்க்க சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, "அவ்வளோதானே, ஒரு நிமிஷம் உங்க ஃபோன குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனையே வாங்கிட்டு வந்துருவாரு. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்க ஓகே சொல்லணும்னு" சொல்லும்போது, "இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஹாபி மாரி தான் இருக்கணும். அத வந்து மெயினா நீ கொண்டு வராத. நீ படிப்புல வந்து ஃபோக்கஸ் பண்ணு. எங்களுக்கு அப்புறம் எங்க பிசினஸ நீ தான் பார்க்கணும்னு" ஹீரோக்கு கோவம் வந்துரும். "அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க எனக்காக என்ன பண்றீங்க? எதுவும் பண்ண மாட்றீங்க. என்னோட ஆசையில எதுக்காக நீங்க குறுக்க வரீங்க? நான் அதெல்லாம் பண்ண முடியாது. நான் இதுல தான் போவேன்டவுடனே, அந்த மாரி நீ இருந்தீன்னா, உன்னோட ஆசைக்கு எதுக்குமே நாங்க துணையா இருக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்லவும், "அப்படின்னா இனிமே நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோவமா ஃபோனையும் கட் பண்ணிடுவாரு. பேசிட்டு வந்துட்டாரா, இப்ப லஞ்ச் டைமா இருக்கும். இவர்கிட்ட சுத்தமா காசு இல்லல்ல. அவங்க இருக்கிற காசையும் அவர் அந்த கேமுக்காக போட்டாரு. அப்பா, அம்மாவும் காசு குடுக்கல. இப்ப ஸ்கூல்ல தானே லஞ்ச் எல்லாம் சாப்பிடுறாங்க. போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்கு புடிச்ச சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ல கஞ்சி சாதம் இருக்குல்ல, அத வாங்கிட்டு வந்து உட்காருவாரு. அத பார்க்கும்போது ஹீரோவுக்கும் கஷ்டமா இருக்கும், ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு லெக் பீஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த லெக் பீஸ் எடுத்து அவர்கிட்ட மனசே இல்லாம குடுப்பாங்க. குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அவரு கேட்பாரு, "உனக்கு இது ரொம்ப ஃபேவரைட் ஆச்சே, எனக்கு எடுத்து குடுத்துட்ட" அப்படின்னோனே, "அது எனக்கு பசி இல்ல. நான் வெறும் காய்கறியே சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காய்கறிய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஹீரோ பார்க்கறதுக்கு ஒரு மாரி கஷ்டப்படுவாரு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருக்க அந்த லெக் பீஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட வைப்பாரு. உடனே இவருக்கு கோவம் வந்துரும். நீ இப்படி பண்ற? அவ எனக்கு குடுத்தா, நீ அவளுக்கு குடுக்குற? அதெல்லாம் சரியில்லையே" அப்படின்ற மாரி சொல்லவும், "எனக்கு இப்ப வயிறு சரியில்ல. அதனால தான் நான் அவளுக்கு குடுத்தேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், இவர் என்ன பண்ணுவாருன்னா, "நான் கஞ்சி சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த லெக் பீஸ் எடுத்து ஹீரோயின்ட்ட திரும்ப குடுத்துருவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹீரோ குடுத்தத எடுத்து ஹீரோ கிட்ட கொண்டு போகும்போது, "பரவால்ல, இதையும் நீயே சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், இவங்களுக்கு அடிச்சதுடா அப்படியே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையுமே ஜாலியா சாப்பிட்டுப்பாங்க. இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்குல்ல, இவருக்கான ஜோடி பொண்ணு. அந்த பொண்ணு இவர நெனச்சு கஷ்டப்படும். ஆனா வெளிய எதுவுமே காட்டிக்காது. அவர பார்த்தாலே திமிரான பொண்ணா தான் காட்டிக்கிட்டே இருக்கும். அதோட போய் இவரும் கிளம்பிருவாரு. இப்ப கிளாஸ்ல போய் உட்கார்ந்தவர் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவோட அனுமதி இல்லாம இவர் முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்களா. ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டே உட்காந்துட்டே இருப்பாரு. உடனே ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. இவருக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. 2 கையில 2 ஸ்நாக்ஸ் வச்சு குடுப்பாங்களா. அவர் 1 மட்டும் எடுத்துப்பாரு. "இதுவும் உனக்கு தான்" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவர்ட்ட காசு இல்ல ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுறதுக்கு. அதனால செய்யும்போது பார்த்தீங்கன்னா,
வேறு எதுவும் வேணும்னாலும் கேளு, நான் எல்லாமே பண்ணுறேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லும்போது, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அவர்ட்ட குடுத்துட்டு வந்து உட்காரும்போது, "ஏன் நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன்னு?" ஹீரோ கேட்பாரா, "இல்ல அவன் ரொம்ப எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அவன இப்படி பார்க்கறதே எனக்கு பிடிக்கல. அவன இந்த மாரி இதுலருந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சொல்லுவாங்க, "எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு" அப்படின்னுவாங்க. உடனே ஹீரோக்கும் அப்படியான்னு கேட்கும்போது, "அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு" சொல்லிட்டு கேட்கவும், "இந்த விஷயத்துல நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, "உன்னால கண்டிப்பா முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுவாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. திரும்பவும் சாயங்காலம் ஆயிடும். விளையாடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடும்போது, "நம்ம தான் அந்த இதுக்கே போறதே இல்ல. வாய்ப்பு வந்தும் வராத மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளையாடுங்க. நான் அப்புறம் விளையாடுறேன்." அப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு சோகமா போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மாடியில வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி வந்து நடக்குது. நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் மெசேஜ் போடவும், இவர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. என்னது இது பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. மொட்டை மாடியில யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் ஹீரோயின் இருக்காங்க 2 பேருமே கேக் எடுத்துட்டு ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவருக்கா சந்தோஷம் தாங்காது. ஏன்னா இவர் முன்னாடியே பர்த்டே கொண்டாடிப்பாரு அட்வான்ஸா. ஆனா இன்னைக்கு தான் அவரோட பர்த்டேவா இருக்கும். இவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரா? அதோட இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவர் எதிர்பார்க்குற மாரி அந்த ஸ்போர்ட்ஸ் டிக்கெட் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஹீரோ வந்து அப்படியே கிஃப்ட்டா குடுப்பாரு. அத பார்த்தோனே அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா நீ நினைச்சது நடக்கும். கண்டிப்பா நீ கலந்துப்ப அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அத கேட்கறதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவர் நினைச்ச மாரியே கேக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இப்ப கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சொன்ன இப்ப ஏதாவது கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு கேம் இருக்குல்ல, அந்த கேம தான் விளையாடுவாங்க. அதுல சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க மாறி மாறி 3 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் சின்ன வயசா இருக்கும்போதே வந்துட்டு என்ன செலிபிரிட்டி ஆக்கிட்டாங்க. அப்பவே வந்துட்டு நீ இந்த ஆட்ல நடிக்கணும், அது அது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதுலயுமே இது பண்ண விடல." அப்படின்ற மாரி அவரோட கஷ்டத்த சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆசைப்பட்ட ஒரு திங்ஸ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்ல. உன்ன திரும்ப திரும்ப கடைகள்ல அத பார்க்கும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டு அத கேட்டுட்டே இருந்தேன். அப்ப அவங்க எனக்கு வாங்கி குடுக்கவே இல்ல. கோவிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போகாம வேற ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்துட்டேன். அங்க போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எனக்கு பசி வர ஆரம்பிச்சுருச்சு. சரி வீட்லருந்து அப்பாவோ, அம்மாவோ யாராவது தேடி வருவாங்க. நம்ம புள்ள பசியில இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கன்னு பார்த்தா தேடி யாருமே வரல. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பசி தாங்க முடியாம நானே நேரா வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு நோட் எழுதி வச்சிருக்காங்க. நாங்க 2 பேரும் ட்ரிப்புக்கு போறோம். நீ வீட்டுக்கு வந்துட்டா வீட்ட பார்த்துக்கன்ட்டு எழுதி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நானே சமைச்சு சாப்பிட்டேன். பாவமா இருந்தேன் தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் வேற சோகமா சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்றத கேட்கும்போது அவங்க 2 பேருக்கும் அவ்ளோ சிரிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரோட ஸ்டோரியே வேற. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப செலிபிரிட்டியா இருக்கிறதுனால, அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மேனேஜர் மாரி இருந்து தான் இவர வந்து பார்ப்பாங்க. இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இவங்க அப்பா, அம்மா ரொம்ப வசதியானவங்களா இருந்தாலும், அவங்களுக்கு பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால இவர சரியாவே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோனோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல 2 பேரும் எப்படா டைம் கிடைக்காது, எப்படா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கலாம், அப்படின்ற மாரி ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பொண்ணு கோச்சிக்கிட்டு போனா போறா நம்ம ட்ரிப்புக்கு போவோன்ற மாரி கிளம்பி போயிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவரோட இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப செகண்ட் ஹீரோ என்ன சொல்வாரு, "நாங்க சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்படும்போது சின்ன வீட்ல தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு சரியா காசு அவர்ட்ட இருக்காது. அப்ப அவர் சமையல்லாம் வாங்குறதுக்காக அவருக்கு முடிஞ்ச இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு குடுப்பாரு. அத நான் அப்பா, அம்மா செஞ்சு குடுக்குறது நாங்க ரொம்ப ஆசையா சாப்பிட்டோம். அப்பலாம் நெறைய சந்தோஷம் எங்களுக்கு கூட இருந்தது. எனக்கு உண்மையிலேயே இந்த கேம்ல இந்த அளவுக்கு நான் ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமா இருக்கேன்னா, எங்க அப்பா தான் மொத அந்த பால எனக்கு வாங்கி குடுத்தாரு. அவரு தான் மொத என் கூட சேர்ந்து விளையாடினாரு. நாங்க அவ்ளோ சந்தோஷமா விளையாடியிருக்கோம். அவ்ளோ எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து அந்த இதில பண்ணாரு. ஏன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்ட காலத்தில. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வளரும்போது பார்ட்டி அப்படின்ற மாரி ஒரு வீட்டுக்கு கூப்ட்டுருந்தாங்க. அங்க விருந்துக்கு போம்போது தான் அப்பா செஞ்சு குடுத்த அதே சமையல வந்து அங்க சாப்பிடும்போது, இந்த சாப்பாடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அப்ப தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பீஸானா பீஸா மாரி இருக்கும். அதிலேயே தோசையிலேயே பீஸாக்கு போடுறதெல்லாம் மேல தோசை மேலலாம் வச்சா, தோசை பீஸாவா ஆகாது, பீஸா தோசை ஆகாதுல்ல. அததான் அவரு சொல்லுவாரு. ஏன்னா, இப்ப தோசைன்றது ஹெல்த்தியானது. இது வேற. ஆனா வந்து ஒரு டேஸ்ட் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, அது வித்தியாசங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவர் சொல்லி, "ஓ! அப்ப நம்ம வறுமையால தான் நம்ம அந்த மாரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கோம்." அப்படின்றத அன்னைக்கு தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். வறுமையில இருக்கும்போது இருந்த சந்தோஷம், இப்ப வசதி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சுத்தமா இல்ல. இப்ப என்ன பார்த்தே 6 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது எனக்கு கால் பண்ணி. ஆனா சுத்தமா அவங்கலாம் கண்டுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. ஹீரோக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே நம்ம இதே மாரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்லாம் பேசிப்பாங்க. ஏன்னா, பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணா அது நடக்கும்ல. அது மாரி உடனே சந்தோஷமா இருக்குமா, உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப இப்படியே பேசினா அவன் சரி வர மாட்டான். சரி ஓகே இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிச்சம் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹீரோ போவாரா, ஹீரோ நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்களும் ஓடிருவாங்க. இவங்க 2 பேரும் இருக்க வரைக்கும் அவர் நார்மலா தான் இருப்பாரு. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போனோனே அவருக்கு திரும்பவும் ஒரு மாரி லோன்லியா ஃபீல் பண்ணுவாரு. டக்குனு இப்ப ஃபோன் எடுத்து அவர் விளையாடின மேட்ச் எல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மேட்ச்ல நம்மளால கலந்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் வந்துருவாங்களா, இவர் ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம போக வேண்டாம். அப்ப போனோம்னா அவனுக்கு ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கும். அவனே சரியாயிடுவான் அப்படின்னோன, நான் போய் அவன்ட்ட சொல்லிட்டு வருவான்னு ஹீரோயின் கேட்பாங்க. வேண்டாம் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு நீ உன் வீட்டுக்கு போ. நானும் போறேன். அவனும் போயிடுவான் அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. அதே மாரியே கிளம்பிடுவாங்க.
செகண்ட் ஹீரோ சோகமா வீட்டுக்கு போவாரா, வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வருவாரு. பார்த்தோனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை பிறந்த நாள் ஞாபகம் வச்சு தான் வந்திருக்காருன்ன உடனே, "அப்பா நீங்களான்ன உடனே, நீ எங்க தங்கியிருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்பாரா. அவரோட ஒரு வீட்டுக்கு கூட்டு போவாரு. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இவர் தங்க தான் வந்திருக்காருன்றத அவருக்கு புரிஞ்சுப்பாரு. 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது, "இன்னைக்கு டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லன்ன உடனே, "இன்னைக்கு என்ன டேட்டு?" அப்படின்னா, "இன்னைக்கு ஸ்பெஷல்" அப்படின்ற மாரி அவர் கேட்டுருவாரு. அவ்வளவுதான் இவர் உடைஞ்சே போயிருவாரு. பர்த்டேன்னு நினைச்சு தெரிஞ்சு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. ஆனா அவர் தெரியலன்னு சொன்னாரா, அவர் உடைஞ்சு போயிருவாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கேட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், "நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸா இருக்கணும், நல்லா பேசணும், பழகணும்னு நினைச்சு தான் இங்க வரேன். ஆனா இந்த இதுல வந்து இந்த வீட்ல அந்த அளவுக்கு எந்த ஃபெசிலிட்டீஸுமே இல்ல. எங்களோட பையன் அந்த மாரி வீட்ல இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. நீ திரும்ப வீட்டுக்கே வந்துரணும்னு உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்னோனே, "அதான் பார்த்தாலே எல்லாமே தெரியுதேன்னோனே, நீங்க என்ன டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கவும், இவருக்கே கோவம் வந்துரும். ஒரு மாரி அமைதியா உட்காந்துட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறைச்சு வச்சிருந்த ஒரு கிஃப்ட் எடுத்து குடுப்பாரா, "இது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹீரோ கேட்பாரு. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "உன்னோட பர்த்டேன்றத மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் மறந்துருவேன் நீ நினைச்சேன்னு" கேட்கும்போது, "உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு எவ்வளோ மீட்டிங் எனக்கு இருக்கும். ஆனா எல்லாத்தையும் விட எனக்கு உன்னோட பிறந்த நாள் தான் முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இவருக்கா சந்தோஷம் தாங்க முடியாது. அவருக்கு அந்த முக்கியத்துவம் குடுத்து அவர நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனே அவர் சந்தோஷப்படுவாரு. உடனே அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில ஒரு பென் இருக்குமா, பார்த்தோனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளோ மனமாற்றம் அடைஞ்சு இங்க வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரா இப்ப யோசிச்சு பார்ப்பாரு. அப்ப அவங்க கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, தனிப்பட்ட முறையில இவர கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. அவன் வந்து நல்லா படிக்கிற பையன் இல்லாட்டி கூட ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நல்லா விளையாடுற பையன். அவன் வந்துட்டு அப்பா, அம்மா பாசத்துக்காக ஏங்குறவனா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, அவன் அப்படி ஏங்குற மாரிலாம் எங்கள்ட்ட எதுவுமே சொல்லலையே. அவனுக்கு எந்த குறையுமே நாங்க வைக்கலையேன்ற மாரி சொல்லுவாரு. உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, பொருள வாங்கி குடுத்து பணத்த குடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? பிரியம்ன்றது பெத்தவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்களா, அது அவருக்கு புரிஞ்ச மாரி இருக்கும். உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஓகே அவனோட சந்தோஷத்தையும் நம்ம யோசிக்கணும்ல. நம்மளுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருந்தா அவங்களுக்கு எதுல நிம்மதி, அவங்களுக்கு எதுல சந்தோஷம் இருக்கு, அத புரிஞ்சுட்டு நடந்துக்கிறது தான் உண்மையான அந்த புரிதலா இருக்கும். உண்மையான சந்தோஷமாவும் இருக்கும். அப்படின்றது அவங்க அப்பாக்கு இப்ப புரிஞ்சிரும். அதனால தான் மனசு மாரி இவரோட பர்த்டேவ ஞாபகம் வச்சு இங்க வந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டீச்சர் சொன்னதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லிக்க மாட்டாரு. உடனே வந்துட்டு இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ அந்த ஸ்போர்ட்ஸுக்காக அங்க போறேன்னு சொல்லியிருந்தீல, அதுல எனக்கு ஓகே தான்." அப்படின்ற மாரி சொல்லவும், இவருக்கு தலகால் புரியாது. இப்போ வந்துட்டு பர்த்டேக்கு ஞாபகம் வச்சு வந்திருக்காரு. இதுக்கும் ஓகே சொல்லிட்டாருன்னு அவ்ளோ சந்தோஷப்படுவாரு. ஆனா அவர் ஒரே வார்த்தையில சொல்லுவாரு, "அதுக்கு நீ வரப்போற எக்ஸாம்ல 30 அதாவது இப்ப 50 பேர் இருக்காங்கன்னா 30வது ரேங்க்காவது நீ வரணும். 30ல ரேங்க் வந்துட்ட அப்படின்னா வந்துட்டு, நான் உனக்கு இந்த பென்னாலேயே உன்னோட அந்த அந்த லீவுக்கு ஃபார்ம் இருக்கும்ல, அதுல நான் சைன் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, 30வது ரேங்க்கா? அது எப்படி என்னால வர முடியுன்ற மாரி அவ்ளோ யோசிப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, "நீ நல்லா படி. அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்துரணும். அந்த 30வது ரேங்காவது வந்து, நம்ம கண்டிப்பா வந்து இதில கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு ஒரு வெறி வர ஆரம்பிச்சுரும். அவங்க அப்பா கிளம்புவாரா, "அப்பா நீங்க கிளம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமான்னு சொல்லுவாரு. உடனே நான் வேணா வந்து ட்ராப் பண்ணட்டான்னு கேட்கும்போது, "இல்ல பரவால்ல நான் போறேன்." அப்படின்ற மாரி அவரு கிளம்பி போயிடுவாரு. இப்ப சும்மா இல்லாம இவரு என்ன பண்ணுவாரு, எல்லா புக்கையும் வரிசையா எடுத்து அடுக்கிருவாரு. இப்ப தான் மொத புக் எடுத்து வைக்கிறாரு. எல்லா புக்கையும் வைப்பாரு. ஹீரோ குடுத்த அவருக்கு கிஃப்ட்டையும் அதெல்லாம் பார்த்துப்பாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நான் வந்து இந்த தடவ வந்து 30த் ரேங்க் வரேன். இந்த போட்டியில வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு வெறியோட படிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதே நேரத்தில ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே ஒரு இதுக்காக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். சரின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, படிக்கிறேன்ற பேர்ல வந்து புக்க தூக்கி வச்சுட்டு படிக்க தெரியாம படிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த அவருக்கு ஜோடியான பொண்ணு வந்துருவாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் படிச்சுட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்வாரு. "இப்படிலாம் படிச்சினா?" பேச வந்த பொண்ணுகிட்டயும் வம்ப வளர்த்து அனுப்பி விட்டுருவாரா. அதோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, "என்ன பாஸ் படிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "டேய் நான் படிச்சே ஆகணும்டா." அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு பாஸ் நீங்க எது பண்ணாலும் பண்ணுங்க. ஆனா படிக்க மட்டும் படிக்காதீங்க. எங்களால தாங்க முடியாதுன்னு" வேற அந்த பசங்க சொல்லுவாங்க. "டேய் நான் இந்த 30வது ரேங்க்குள்ள எடுத்தா தான்டா இந்த ஸ்போர்ட்ஸ்ல என்னால கலந்துக்க முடியும். தயவு செஞ்சு என்ன படிக்க விடுங்கடா." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சும்மா இல்லாம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டோனே என்ன சொல்லுவாங்க, "எது நீங்க படிச்சு பாஸ் ஆனா தான் கேமுக்கு போவீங்களா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிச்சயமா உங்களால முடியாதுன்னு" அப்படியே மொறப்பாரா. "இல்ல, இல்ல உங்களால முடியும்னு சொன்னேன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு நின்னுட்டே இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது. உடனே டக்குனு என்ன சொல்வாரு, "நம்ம என்னதான் இது பண்ணாலும் எதுவுமே வந்து முடியாதுன்றது கிடையாது. இம்பாசிபிள்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இம்பாசிபிள்னு சொல்லக்கூடாது. பாசிபிள்னு சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போகும். உடனே இவருக்கே கோவம் வந்துரும். இப்ப நான் சரியா தானே சொன்னேன் அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட படிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாரு. மண்டையில சுத்தமா இவங்களுக்கும் ஏறாது. ஏதாவது புரிஞ்சுதான்னு கேட்பாரா? உடனே புரிஞ்சிரும்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவரும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கும்போது பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாருன்னு போய் பார்த்தா வாசல்ல இவர் நின்னுட்டு இருப்பாரு. "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா, "எனக்கும் டியூஷன் எடு, எனக்கும் சொல்லிக் குடுன்ற" மாரி வந்து உட்காந்துப்பாரு. உடனே ஹீரோயின் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஹீரோ வந்து நம்மளுக்கு நல்லா சொல்லிக் குடுப்பான். நம்மளால நிச்சயமா மார்க் எடுக்க முடியும். அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ வந்து சொல்லிக் குடுக்கும்போது இவர் படிக்க தானே வந்தாரு. சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, ஹீரோ சொல்றது எல்லாத்தையும், "இது தப்பு, நீ சொல்றது இதெல்லாம் தப்பு. இப்படி இருக்கவே வாய்ப்பே இல்லன்னு" சொல்லிட்டு அவரு எதுவுமே சொல்ல விட மாட்டாரு. இங்கேயே ரகளையே பண்ணிட்டு இருப்பாரு. இருக்கும்போது இப்ப ஹீரோயின் திரும்ப கேட்பாங்க, "உனக்கு எப்படி படிக்கிறதுல இவ்ளோ ஆர்வம் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "எங்க அப்பா போட்ட அதாவது அந்த மாரி சொன்னது அந்த மாதிரி எப்படியாவது நான் வந்துரணும். அப்பதான் என்னால வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு போ முடியணும். நீ கவலையே படாத. நம்ம ஹீரோ நம்மளுக்கு சூப்பரா சொல்லிக் குடுப்பான்னு" அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப படிக்கணுமா வேண்டாமான்னு ஹீரோ கேட்கும்போது, படிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் படிக்க
ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நான் படிக்க வரேன்ற பேர்ல நிறைய ஸ்நாக்ஸ் தூக்கிட்டு வருவாரு. இவ்வளோ எதுக்குன்னு கேட்கும்போது, படிச்சு படிச்சு ரொம்ப டயர்ட் ஆகுது. அதனால தான் அப்பப்போ சாப்பிட்டுட்டு படிக்கலான்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பதிலா வந்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னா கூட மூளையாவது வளரும்ன்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு இப்ப ஹீரோ கிட்ட வந்து செகண்ட் ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "நான் வந்துட்டு 30த் ரேங்க்குள்ள வந்துருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அதுக்கு வாய்ப்பு இருக்குன்ன உடனே எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு" சொல்லிட்டு இவரு கேட்பாரா. 1% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, 1%ஆ அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "நான் 0 தான் சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் 1 சொன்னேன்னு" சொல்லுவாரு. உடனே இவரு என்ன சொல்வாரு, "0க்கும் 1க்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லையேன்ற" மாரி சொல்லுவாரு. இப்ப இவரு என்ன கேட்பாருன்னா, "எதுக்காக எனக்கு மட்டும் படிக்கவே வரமாட்டேங்குது? நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால படிக்கவே முடியல. எதனாலன்னு?" சொல்லி கேட்கும்போது, அப்ப ஹீரோ கிட்ட நீயாவது ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்லி கேட்பாரா. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சைக்காலஜி படி வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா, அந்த டீச்சர புடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்ட்டையும் புடிச்சிரும். ஒரு சில பிள்ளைங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ட புடிக்கலன்னா, அப்ப வர டீச்சர புடிக்காட்டி தான் அந்த சப்ஜெக்ட்டையும் அவங்க வெறுப்பாங்க. அ இது எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தவங்க ஒரு சப்ஜெக்ட் ஆர்வமா படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த டீச்சர ரொம்ப புடிச்சிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அதுவும் எந்த டீச்சரையும் எனக்கு பிடிக்காது. அதனால தான் எந்த சப்ஜெக்ட்டும் எனக்கு பிடிக்கலையோ" அப்படின்ற மாரி இவருக்கே இப்ப தோண ஆரம்பிச்சுரும். வந்து இத கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா ஹீரோ சொல்றது சரிதான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ரொம்ப அசிங்கமா இருப்பேன். அப்ப வந்துட்டு டீச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகான பிள்ளைங்களுக்கே ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து படிக்க வைப்பாங்க. எனக்கு இங்கிலீஷ சரியாவே சொல்லி தரல. அதனால தான் நான் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனே எனக்கு வந்து சரியாவே வரமாட்டேங்குது. அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோ அத பத்திலாம் நம்ம இப்ப பேசக்கூடாது. கவலையும் படக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா படிப்புல தான் இருக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து கிளாஸ எப்படி அட்டெண்ட் பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்துருவாரு. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, பாடம் நடத்திட்டு இருப்பாங்களா, இவர் பார்த்தீங்கன்னா பாடத்த கவனிக்காம டீச்சர் அப்படியே கன்னத்துல கைய வச்சுட்டு அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. கொஞ்ச நேரம் அவங்களும் நார்மலா தான் இருப்பாங்க. அப்புறம் வாய தொறந்தே கேட்டுருவாங்க. "நீ எதுக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசமா பார்த்துக்கிட்டே இருக்க? பாடத்த கவனி" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. 2, 3 தடவ சொல்லியும் இவர் இது பண்ண மாட்டார். என்னன்னா, அவங்கள கவனத்த நம்ம பக்கம் திருப்ப வச்சு நம்மள புடிச்சிருக்குன்றத அவருக்கு தெரியப்படுத்தணும். அதாவது இப்ப நான் உன்ன வெறுக்கிறனால தானே நீ என்ன வெறுக்கிற. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. அதனால தான் நான் உன்ன பார்க்குறேன்றத தெரியப்படுத்துறாராம் இவரு. அதனால அவங்களுக்கும் நம்மள புடிச்சிரும்ன்ற மாரி இவரு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்தோனே டீச்சர் சத்தம் போட்டு போயிடுறாங்களா, உடனே வெளிய வந்து நின்னு யோசிப்பாரு. அவங்க டீச்சரு, நான் ஸ்டூடண்ட். எப்படி நான் அவங்கள லைக் பண்றது? அவங்க எப்படி என்ன லைக் பண்றது? அப்படின்ற மாரிலாம் யோசிப்பாரு. உடனே அந்த அவருக்கு ஜோடியா இருக்க பொண்ணுக்கு இது சுத்தமா பிடிக்காது. நேரா எந்திரிச்சு வந்துருவாங்க. "நீ எதுக்காக இப்பலாம் கிளாஸ்ல வித்தியாசமா நடந்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அவர்ட்டயே கேட்பாங்க. சொல்லுவாங்க, "எதுக்காக இப்படிலாம் நடந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு பொண்ண புடிச்சிருக்குன்ற உடனே, ஒரு ஆள ஃபர்ஸ்ட்டு புடிச்சிருக்குன்னு சொல்வாரு. "அது பொண்ணா? ஆணா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. பொண்ணு தான் அப்படின்னோனே இவங்களுக்கு ஒரு மாரி தன்ன தான் சொல்றாரோன்ற மாரி ஒரு மாரி ஆயிடும். அந்த பொண்ண புடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, "ஆமா அவள எனக்கு புடிச்சிருக்கு. ஆனா அவ என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அவ பேசும்போது இப்படியே பேசிட்டே இருக்கா" அப்படின்னு இவர் சொல்வாரா. இவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு இவங்கள பத்தி தான் பேசுறாங்கன்னு இவங்க நெனச்சுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவர புடிச்சிருக்கு. அவங்க வெளிப்படுத்தவே இல்ல. ஒரு வழியா அவன் நம்மள புரிஞ்சுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டக்குன்னு எப்படி சொல்வாங்கன்னா வந்துட்டு, "யார் உன்ன வெறுக்கிறாளோ, அவ வந்து உன்ன நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ அப்படி புரிஞ்சுக்க கூடாது." அப்படின்ற மாரிலாம் அவங்க தான் மனசுல உள்ளத அப்படியே சிம்பாலிக்கா சொல்ல வருவாங்க. "அவள விரும்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய தொறந்தே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "ஆமா அவள நான் நிஜமாலே விரும்புறேன்." அப்படின்னு சொன்னவரு பார்த்தீங்கன்னா, அவங்க கையவே புடிச்சுப்பாரு. "நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணீன்னா, கண்டிப்பா நான் வந்து சக்சஸ் ஆவேன்னு" சொல்லும்போது, "என்ன நீ கையெல்லாம் புடிச்சு பேசுற? மொத கைய விடு." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வெட்கப்பட்டு கைய வேற புடுங்கிப்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீ இப்படியே நினைக்காத. ஒரு வேளை வந்துட்டு அவளோட நல்ல விஷயங்கள பத்தி ஏதாவது நீ யோசி. அப்படின்னு ஏதாவது யோசிக்கும்போது அவள உனக்கு பிடிக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அந்த பொண்ணு சொல்லும், "அப்படியாவது தன்ன பத்தி அவன் வந்து ஏதாவது யோசிச்சு பிடிக்கும்னு சொல்லிட மாட்டானா?" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அவர் அதுக்கு என்ன சொல்வாருன்னா, "நல்ல விஷயம்னா அவகிட்ட என்ன நல்ல விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் டீச்சர பத்தி தானே பேசிட்டு இருக்காரு. அவர் யோசிச்சு பார்க்கும்போது ஃபுல்லா கிளாஸ் டீச்சர். "நீ எதுக்காக அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ எதுக்காக லேட்டா வந்த? கிளாஸ கவனிக்கவே மாட்டியா? படிக்கவே மாட்டியா? கிளாஸ விட்டு வெளிய போ." இப்படின்னு அவங்க திட்டினது மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, "அப்படி எதுவுமே இல்ல. அவள நான் நினைச்சு பார்க்குற அளவுக்கு, அவள நல்லதா நினைக்கிற அளவுக்கு அவ எதுவுமே நடந்துக்கலன்னு" சொன்னோனே, இவங்களுக்கு தன்ன தான் சொல்றாங்கன்னு சொன்னோனே, இவங்களுக்கு கோவம் வேற வரும். அப்படின்னா நீ அவள சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம்ன்ற மாரி இவங்க கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, த நான் வந்து கோவமாவே உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால என்கிட்ட நல்லதே இவன் கண்டுபிடிக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க. சும்மா இல்லாம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கே இப்போ கோவம் வந்துரும். அந்த சப்பி பொண்ணு டக்குனு என்ன சொல்லும்னா, "நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இவ அழகா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இவளுக்கு என்ன அழகா தான் இருக்கா" அப்படின்ற மாரி சொல்வாரு. "இவ ஃபேஸ் என்ன நல்லா இல்லையான்னு கேட்கும்போது, நல்லா தான் இருக்கா" அப்படின்னோனே, உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இவ தான் இந்த ஸ்கூலோட அதாவது பியூட்டி குயின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவ தான் ரொம்ப அழகானவ. இவகிட்ட உனக்கு என்ன பிடிக்கலன்னு" சொல்லி கேட்கும்போது, ஹீரோக்கு ஒண்ணுமே பிடிக்காது. புரியாது. இவகிட்டயா? நான் சொன்னது மிஸ் அதாவது சொல்லிட்டு அந்த டீச்சர் பேருக்கு அவங்கள சொல்லும்போது, "எது அந்த டீச்சர பத்தி தான் இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க.
தெரியாது இவ்வளோ நேரம் மிஸ்ஸை பற்றியா பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு வர போயிடுவாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது, இவங்களை நம்மள பிடிக்க வைக்கணும், நம்மளுக்கும் இவங்கள பிடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. படித்தா ஒரு டீச்சருக்கும் பிடிக்க போகுது, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாலே பிடிக்க போகுது. அதுவே தெரியாமல் இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அவங்க மிஸ்ஸோட அந்த கேபின்குள்ளே எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பாரா, அந்த டீச்சரை வந்து ஒன் சைடாக ஒரு சார் அங்கே லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை போய் பார்த்துருவாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கேன், இங்கேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை என்ன விஷயம் சொல்லணுன்னே, உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஆசை இருக்குது தானே அப்படின்ற மாதிரி கேட்டுருவாரு. அதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சமாளிப்பார். நீங்கள் அவங்கள விரும்புறீங்கன்றது இந்த ஸ்கூலுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த சார். எப்படி சார் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது உடனே இவர் வந்து ரசனையாக பேச ஆரம்பிச்சிருவாரு. அவள் சிரிக்கும்போது மழை பொழியிற மாதிரி இருக்கும், அவள் அழும்போது நெருப்பு சுடுற மாதிரி இருக்கும், அவள் இப்படி பண்ணும்போது இப்படி இருக்கும், அவள் யோசிக்கும் போது இப்படி இருக்கும், அவள் தூங்கும் போது இப்படி இருக்குன்னு ஒன்றா சொல்லுவாரா. இவர் ஒன்று சொல்லும் போது இவரோட முகமே அப்படியே மாறிட்டே இருக்கும். இவ்வளோ அசிங்கமாக அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரே வார்த்தையை கேட்டுருவார். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா, அதெல்லாம் வேறு விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவார். சரி சரி நான் இப்போ அவங்க ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன், நீ வரியான்னு கேட்குமா, வரேன்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போயிடுவார். அவங்க ஒரு மிஸ்ஸோட ரூமுக்கு போவாங்களா, அங்கே அந்த மிஸ் வந்து இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் இருக்கும்போது இங்கே பார்த்தியா இதுதான் அவள் பர்சனல் டைரி, இதில் தான் அவள் எல்லாத்தையுமே எழுதி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க தான் செய்வார். அதுக்குள்ளே இவர் வேகமாக அவங்க கையிலேருந்து பிடிங்கி அதில் என்ன படிக்கிறான்னு பார்த்தா இந்த கிளாஸ் பசங்களை பற்றி தான் எழுதி வச்சிருவோம். மெயினாக வந்து இவரை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் தான் எழுதி வச்சிருப்பாங்க. இவன் வந்து ஒரு மக்கு சாம்பிராணியாக இருக்கான், இவன் உருப்படாதவன் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தவொன்னே பார்த்திங்கன்னா அவருக்கு முகமே வாடி போயிடும். அதோட டைரியை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த டைரியை வைக்கும் போது டீச்சரும் வந்துருவாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும் கேட்கும்போது, இல்லை நான் சும்மா தான் வந்துடுறேன், வெளியே போங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களா. அவன் அவங்ககிட்ட ஏதோ சொல்லணுமான்ற மாதிரி அந்த சார் கோர்த்துடுவார். உன்னை இவருக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வெளியே வந்து சோகமாக வந்திருப்பாரு. இன்னும் ஹீரோயின் சோகமாக வந்துட்டு என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க நம்ம டீச்சர் நம்மளை பற்றி எப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க தெரியுமான்ற மாதிரி சொல்லுவார். அப்படி என்னடா எழுதி வச்சிருக்காங்கன்னு கழுவி கழுவி ஊற்றி வச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு நான் மோசமானவன் நான் நினைக்கவே இல்லைன்ற மாதிரி நினச்சிப்பாரு. ஏன்னா அவங்க தான் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க, படிக்க மாட்டாங்க, கிளாஸுக்கு லேட்டாக வராங்க, கொஞ்சம் கூட கவனம் செலுத்துறதில்ல, சுத்தம் ஒஸ்ட்டாக இருக்காங்க, அப்படி இப்படி எழுதி வச்சிருக்காங்க. என்னை பற்றி ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா, அது என்ன ஆமாம் அப்படின்னு இவங்க கேட்கும்போது அவர் ஆமான்னு சொல்லுவாரா. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதை நீ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அளவுக்கு அவங்க மோசமாக நம்மளை பற்றி எழுதி வச்சிருக்காங்கன்ற மாதிரி அவங்களும் சேர்ந்து இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அதுட்டே இருக்கும்போது பிரின்சிபல் வந்து இப்போ இந்த டீச்சரை கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, உங்கள் கிளாஸில் உள்ள பசங்க மட்டும் ரொம்பவே நிறைய பேர் வந்து படிக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் நம்ம ஸ்கூலோட பேர் வந்து கெட்டு போயிடும், ஸோ நல்லா அவங்கள மார்க் எடுக்க வைக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த டீச்சருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். இப்போ கிளாஸ் எடுக்க வந்தால் கவனிக்காதுங்க எல்லாம், அதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்குங்க அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க ஏற்கனவே பிரின்சிபல் வேறு கூப்பிட்டு திட்டாரா, இன்னும் டேபிளை ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க, எல்லாம் தூங்குனதெல்லாம் முழிச்சு உட்காந்துரும். அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான் அப்படின்ட்டு கோவமாக போயிடுவாங்க. இன்றைக்கே டீச்சர் இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும். செகண்ட் ஹீரோக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, என்னத்தை சொல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி உட்காந்துருப்பார் அவர் ஒரு பட்டுக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் லீடரான பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லும் ஹீரோயின் கிட்ட வந்து, நான் வந்து இப்போ அந்த டீச்சரோட ரூமுக்கு தான் போகிறேன், நம்மளோட டெஸ்ட் நோட்லாம் எடுத்துகிட்டு வரணும், நீ வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி லக்கேஜ் எல்லாம் அதாவது ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கா தூக்குறதுக்கு ஹீரோயின் தான் அதிகமாக தூக்குவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கூப்பிடும், ஹீரோயினும் வந்துருவாங்களா. இந்த பொண்ணு தூக்க போகிறேன்னு சொல்லும்போது, இல்லை நீ வீக்காக இருக்க, நானே தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த நோட்டையும் அவங்க தூக்குவாங்க. இல்லை என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நோட்டுக்கு இடையில வந்துட்டு 2 தடவை, அதாவது ஒரு 10 நோட்டு இருக்குன்னா 10 நோட்டு பிரித்து வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டைரி எழுதுறாங்களா, அந்த டைரி எழுதிட்டு அந்த நோட்டு மேலே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க அடுத்த கிளாஸுக்கு. இப்போ ஹீரோயின் வந்தோட என்ன பண்ணுவாங்க, இந்த 10 நோட்டை தூக்கி அந்த 10 நோட்டு மேலே வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க. எல்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து அந்த ட்ராயருக்குள்ளே வைக்காமல் மறந்துட்டு வெளியே வச்சுட்டே போயிருப்பாங்க. இப்போ அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நோட்டெல்லாம் கொடுத்துருவாங்களா. கொடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கரெக்டாக அந்த டைரி வந்துடும். ஹீரோ வந்து அதை சத்தமாகவே படிப்பாரா. படிக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைங்களை பற்றியும் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ வந்து நல்லா படிக்கிறான், அவன் இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழக நல்லாயிருக்கும். ஹீரோயின் வந்து நல்லா சுடித்தனமாக இருக்கா, அவளும் படிப்பில் ஆர்வம் காட்டினா நல்லா இருப்பா, அவள் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவள் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹீரோ வந்துட்டு பாடம் நடத்தி ஏதாவது ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமான்னு கேட்டால் அவன் வந்து ஒரு தடவை கூட கையை தூக்கி எனக்கு தெரியும்னு சொன்னதே கிடையாது. அவன் மட்டும் இந்த கையை தூக்கி இந்த ஆன்சர்லாம் எனக்கு தெரியும் அவன் சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவன் எப்போ தான் படிக்க போகிறான் அப்படின்னு தெரியலன்னு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி கிளாஸில் உள்ள ஒவ்வொருத்தரை பற்றி எழுதி வச்சிருப்பாங்களா. இந்த மிஸ் எவ்வளோ நல்லவங்களா, நம்மளை பற்றி நான் இவ்வளோ ஆசை வச்சிருக்காங்க, நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அவங்க பிரின்சிபல் திட்டார்ல, அதனால் அவங்க வருத்தத்தில் நம்ம பசங்க இந்த மாதிரிலாம் படித்தா நல்லா இருக்குமே, இவங்க இதெல்லாம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு பர்சனலாக டைரியில் அவங்க எழுதி வச்சது தூக்கிட்டு வந்து இங்கே காட்டிட்டாங்க. எல்லாரும் படித்து முடிச்சிட்டாங்க. உடனே அவ்வளோதான். இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா, இப்போ எல்லா கிளாஸ் பசங்களும் இவங்க படிக்க என்னை பற்றி இப்படி எழுதியிருக்காங்களா, அவங்க உண்மையிலே ரொம்ப நல்ல மிஸ் இல்லை, நம்மளை பற்றி எவ்வளோலாம் நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பசங்களுக்குமே அவங்க மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ நேரம் அவங்களோட ரூமுக்கு போவாங்க. அங்கே போனால் அவங்களோட டைரி இருக்காது, அங்கே இங்கேயும் தேடி பார்ப்பாங்க, இருக்கவே இருக்காது. அவங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும், எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ இந்த கிளாஸில் உள்ள பசங்களோட புக்ஸை மட்டும் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தோம், ஒருவேளை அங்கே போயிருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு கிளாஸ்க்குள்ளே பூந்துருவாங்க. இப்போ கிளாஸே பார்த்தீங்கன்னா அமைதியாயிரும். எல்லாருக்குமே இப்போ இவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் வந்திருக்கும். அப்படியே கிளாஸ் அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க, டைரி எங்கே இருக்குன்னு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, இங்கே எங்கேயும் இல்லை. உடனே அந்த லீடர் பொண்ணு இருக்குல்ல, அதுக்கிட்ட போயிட்டு கேட்பாங்க, நீ இந்த மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தியே அதில் எதுவும் டைரி இருந்துச்சான்னு கேட்கும்போது, இல்லை மேம் அந்த மாதிரிலாம்
மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் அது சொல்லிடும். சரின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டே இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் போய் வேகமாக, ஏன்னா ஹீரோயின் வேகமாக ஓடுவாங்கல்ல, நான் போய் வேகமாக போய் அவங்க ரூமில் கொண்டு போய் அந்த டைரியை வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லவும் இந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அதை மாதிரி ஒரு டவுட் கேட்குற மாதிரி கேட்பாரா. அதனால் ஹீரோயின் ஓடுறத அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வெளியே ஓடிடுவாங்க. இது என்ன டவுட் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த பேஜில் இந்த சம் எனக்கு டவுட்டாக இருக்கு மேம் சொல்லும் போது இன்னும் அந்த சம்மை நான் நடத்தவே இல்லை. ஓ அதனால தான் என்னால் இதை வந்து சால்வ் பண்ண முடியலையா, நான் அதை சீக்கிரமாக அதை கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து அவங்க டேபிள் மேலே வச்சுருவாங்க. வச்சுட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது கரெக்டாக மிஸ் வந்துருவாங்க. எப்படா வெளியே போகிறதும் தெரியாமல் கதவுக்கு பின்னாடி ஒளிச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த சார் இருக்காங்க வேகமாக வந்துட்டு இந்த டீச்சர் கிட்ட நான் உனக்கு ஒரு டைரியில் சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன் பிடிச்சிருந்துச்சான்னு கேட்கும் போது இவங்க நினைப்பாங்க, அப்போ நீ தான் அந்த டைரியை தூக்கிட்டு வந்தியா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது இல்லையா நான் டைரியில் 3 டிக்கெட் வச்சுருந்தேன் அது அப்படின்னு சொல்லும்போது 3 டிக்கெட் வச்சு எதுக்குன்னு கேட்கும்போது இல்லை ஒரு 2 டிக்கெட் தான் எடுக்க போனோம், ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடச்சிது அதனால தான் வாங்கி வச்சேன் சர்ப்ரைஸாக நம்ம எல்லாம் வெளியே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. உடனே வந்துட்டு அவங்க அதை பதில் சொல்கிறது கூட ஹீரோ கரெக்டாக வந்துருவார். இந்த சம் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லும்போது உனக்கு டவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து உள்ளே நிற்கிறது ஹீரோ பார்த்துருவாரு. நீ வெளியே போன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவர் பேச்சு கொடுத்துட்டே இருப்பார். ஹீரோ நைஸாக ஓடிடுவாங்க வெளியே. திரும்பவும் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க டைரி அங்கே தானே இருக்கும், அதோட பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. திரும்ப அவங்க கிளாஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லை, நம்மளை பற்றிலாம் எவ்வளோ எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன நடத்த போகிறேன்னா அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ கை தூக்கிடுவார். என்னத்துக்கு கை தூக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இப்போ நீங்கள் ஏதோ கொஸ்டின் கேட்க போகிறீங்க அதுக்காக தான் கை தூக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று கேட்கவே இல்லையானாலும் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க நான் கை தூக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த கையை அந்த கையும் தூக்கிக்கிட்டே இருப்பார். எதுக்காகனா அவங்க எழுதி கவலைப்பட்டிருப்பாங்களே இந்த மாதிரி ஒரு தடவையாவது அவன் கையை தூக்கி அவன் ஆன்சர் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களே, அதுக்காக அவங்கள வாயை திறந்து பேசவே விடாமல் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக அந்த ரகலை எல்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பிடுவாங்க. நல்லா படிக்கிற பொண்ணு இருக்கலாம், அந்த பொண்ணு என்ன பண்ணு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கொஷின் பேங்க் புக் இருக்குல்ல அதை வந்து கொடுக்கும். அதை கொடுக்கும்போது இது எதுக்காக என்ன கொடுக்குறேன்னு சொல்லும்போது லாஸ்ட் இயர்லேயே தான் வந்தது அதனால் இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் ஹீரோ என்கிட்ட ஆல்ரெடி இது இருக்குன்னா உடனே இது என்ன பண்ணும், அப்போ ஹீரோ கிட்ட இது இருக்குன்னா அப்போ புதுசாக வந்ததை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு புக் ஷாப்க்குலாம் கால் பண்ணி என்னென்ன கொஷின் பேப்பர்லாம் வந்துச்சோ அதெல்லாம் வாங்கி போட்டு படிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஹீரோ இப்போ ஷூட்டிங்காக வருவார். அவருக்கு போட்டியாக ஒருத்தர் நடிச்சிட்டு இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டே எப்போ அம்போ வளர்க்குற மாதிரி தான் பேசுவார். உடனே அவர் என்ன சொல்வார்னா, ஹீரோ நீ போட்டிருக்க இன்றைக்கி ரொம்ப அதிகமான பர்ஃப்யூம் போட்டிருக்கேன், எனக்கு இந்த பர்ஃப்யூம் வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிறது போயிடுவாரா. உடனே இவங்க 2 பேரையும் வச்சுட்டு 2 பேரும் நில்லுங்க போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய போஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோ வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுக்கணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் நிறைய கொஷின் கேட்பாங்க. இப்போ உங்கள் ஃபேன்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு வேணும்னே இந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவருக்கு டவுட்டாக இருக்கும். அதை வந்து லைவாகவே கேட்டுருவார். உடனே ஹீரோ அதுக்கு லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயின்லேருந்து எல்லாருமே அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் அவர் என்ன சொல்லுவார்னா, என் கூட சைல்ட்ஹுட்டில் படித்த ஒரு பொண்ணு கூட தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோயினுக்கு இப்போ உடனே அந்த பொண்ணு நம்மளா இருப்போமோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். உடனே வந்துட்டு இப்போ மறுநாள் கிளாஸ் பூராவுமே ஹீரோ அன்னைக்கு பேட்டியை பார்த்தியா அவன் எவ்வளோ நல்லா பேசினால எவ்வளோ ஹன்சமாக இருந்தால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்களா, வீட்டுக்கு வந்த ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப படிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கேட்கவும் வந்துடும், நீ உண்மையிலேயே படிக்க தான் போறியா இல்லை ஆட்டை போட்டுருக்கியா அப்படி இப்படின்னு திட்டும்போது அம்மா நான் உண்மையிலேயே படிக்க தாமா போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யார் கூட நீ படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெட்ரூமை காட்டுவாங்க. அங்கே யாருன்னு கேட்கும்போது இவங்க ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்காங்கன்னா அந்த பையனா ஆமாம்மா அந்த பையன் தாம்மா மேலே தங்கியிருக்கான். இல்லையே வேற ஒருத்தரில் வந்து தங்கியிருந்தாரு, இல்லை அவரை பற்றி வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட அங்கிள் தான் வந்து தங்குற மாதிரிலாம் வெளியே சொல்லியிருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு தான் அவன் இப்போ என் கிளாஸ்மேட் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியா சரி நல்லா படி அப்படி இப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. டெய்லியே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரிசல்ட் வரும்போது பார்த்தோம்னா இப்போ ஹீரோ இருக்காரு செகண்ட் ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 30வது இடத்துக்கு வந்துடுவார். அவ்வளோதான் அவரை கையிலேயே பிடிக்க முடியாது. இப்போ அப்பா கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம குஷியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட இந்த கார்டெல்லாம் இருக்குல்ல, அதாவது கேஷுக்கான கார்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிப்பாக சொல்வார். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்களா, அவங்களும் நல்லா கொஞ்சம் முன்னேறி இருப்பாங்க. அதாவது இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் பின் தங்கி இருப்பாங்க, கொஞ்சம் முன்னேறி வந்திருப்பாங்க. அதோட இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அம்மா கிட்ட வந்த உடனே அம்மாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இது ஸ்பெஷல் மருதானே உங்கள் அம்மாக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு உடனே ஹீரோயின் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ரிசல்ட் வந்துருச்சு, நான் எத்தனாவது ரேங்க் தெரியுமா, 40வது ரேங்க் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இது 40வது ரேங்க்கா, இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வேற அதுக்கு மேலே நான் தான் சொன்னேன்ல என் பொண்ணு கண்டிப்பாக சாதிச்சிருவான்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க அம்மா இதை நம்ம நிச்சயமாக கொண்டாடியே ஆகணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒரு நாள் இன்னைக்கு தான் அந்த நாள் அப்படின்ற மாதிரி கொண்டாடுவார். அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா நான் வந்துட்டு இந்த மாதிரி 40வது இடத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஹீரோ தான் காரணம், அவனுக்கு நம்ம ட்ரீட் கொடுக்கணும்பாண்டவுடனே அதையே வேற ஒரு நாள் இன்னைக்கே அவனுக்கு நம்ம ட்ரீட் கொடுப்போம், அவனை நீ வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உடனே இப்போ ஃபோன் பண்ணி சொல்லணும்ன உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு வந்து நேரடியாக ஃபோன் அடிப்பாங்க, எடுக்க மாட்டாரா, வீட்டுக்கே நேரடியாக வந்துடுவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்திருக்கேன்ல அதனால் உனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக அப்பா அம்மா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு ஒன்று, நீ நல்ல மார்க் எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் 40வது இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது 40வது இடம் வந்து நல்ல இடமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நான் அதுக்கு முன்னாடி
42வது இடம் வந்தேன், போன தடவை 41வது இடம் வந்தேன், இப்போ 40வது இடம் வந்திருக்கேன்ல, அப்படின்னா அது முன்னேற்றம் தானே, அதுக்கு காரணம் நீ தானே, அதனால தான் உனக்கு வந்து ட்ரீட் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, நீ சீக்கிரம் வந்துருன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா நானே தெரியாது. சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் அவங்க வரும்போது நினைப்பாங்க இவனும் தனியாக தானே இருப்பான், அவனையும் வர சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ட்ரீட்டு நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் வராமல் இருப்பானான்னு சொல்லிட்டு அவரும் வேக வேகமாக வராரு. ஆனால் இவங்க 2 பேரும் இன்வைட் பண்ணியிருக்கிறது அவங்க 2 பேருக்குமே தெரியாது. நம்மளை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கா, நம்மளை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கான்னு 2 பேருமே ரொம்ப மாடலாக கிளம்பி வரணும்னு நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு யோசனை வந்து மொதல் ஹீரோ நம்ம வீட்டுக்கு வர போகிறோம், இப்போ நான் என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, நம்ம அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்ப்பாங்க. எதை போட்டாலும் பையன் பாரியே இருக்கும் அவங்களுக்கு, எந்த ட்ரெஸ் போட்டாலும் இது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோவும் அந்த 2 பேருமே வந்துருவாங்க. நீ என்ன இங்கே, நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கேட்டுப்பாங்க. என்ன என்ன நான் அவளை படிக்க வைக்கிறேன்றதுக்காக எனக்கு ட்ரீட் கொடுக்குறான்ற என்ன தான் அவள் கூப்பிட்டா ஸ்பெஷலாக கூப்பிட்டா, என்ன தான் ஸ்பெஷலாக கூப்பிட்டா, 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. வாசல் நட சத்தம்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கதவை திறக்கும்போது இவங்க 2 பேருமே நிற்பாங்க. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவை தான் வெல்கம் பண்ணுவார். உன்னை சின்ன அவங்க அம்மாவும் அப்பாவுமே ஹீரோவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உன்னை சின்ன வயசுலேயே பார்த்துருக்கப்பா, எவ்வளோ ஆட் ஃபிலிம் நீ நடிச்சிருக்க, எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்க, நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது, என் பொண்ணோட ஃப்ரெண்டோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உன்னை பார்த்ததில் சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவ்வளோ பேசுவாங்க. ஆண்டி நான் என்னை பற்றி அப்படின்னா நீ ரொம்ப குறும்புக்காரன், நீ ஆரம்பத்துலேருந்தே உன்னை பற்றி தெரியாது, என் பையன் என் பொண்ணு இவங்க 2 பேரும் எப்போவுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஹீரோயினும் அந்த செகண்ட் ஹீரோவும். அப்பத்துலேருந்தே நீ ரொம்ப குறும்பு பையன், நீ இருக்கிற இடத்துல எல்லாம் சேட்டை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து நிற்பாங்க. ஹீரோயின் 2 பேரும் அப்படியே பார்ப்பாங்க, கீழேருந்து ஜூம் பண்ணி வருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கவுன் மாதிரி போட்டிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். 2 பேருமே அசந்து போயிடுவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவும் ஒரு மாதிரி இருப்பார், செகண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்து 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிட்டி இப்படி மெய் மறந்து பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மாவை பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் பார்க்குறதே பார்த்துட்டு சரி சரி வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஆட்டத்தை கழிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் வந்திருக்கு அப்படின்னு வெளியே இருந்து சத்தம் கேட்குமா, உடனே ஹீரோயின் நான் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடி அதை ஒரு கையிலேயே தூக்கிட்டு வந்துருவாங்க. அதை பார்த்தோன்னே செகண்ட் ஹீரோ நீ பயங்கரமான ஆளாக இருக்கு, இந்த அளவுக்கு நீ வெயிட்டெல்லாம் தூக்குறேன்னு சொல்லுவார். உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சொல்கிறான் பார்த்தியா, நீ தான் இருக்கு என்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இவருக்கே கோவம் வந்துடும், ரொம்ப ஸ்கோர் பண்ணிகிட்டே போகிறான், விட்டா வாயிலே வட சுட ஆரம்பிச்சிருவான் போல அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு கோபமாக வரும். எல்லாரும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு சேரில் உட்காருவாங்களா, ஹீரோயின் பக்கத்திலே போய் உட்காரணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ போய் உட்கார போவார். அவர் உட்கார விடாமல் அவரோட சேரை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ இருக்கார்ல அவர் எடுத்துருவார். எடுத்தோன்னே இவர் முறைச்சிட்டு நிற்பாரா. அப்போ டக்குன்னு வந்துட்டு அவங்க அம்மா வந்துடுவாங்க. ஹீரோனோட அம்மா வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா வாங்க ஆண்டி நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் அவங்க அம்மாவே உட்கார வைப்பார். உடனே பரவாயில்லையப்பா நீ வந்துட்டு ஃபிலிமா ஆர்ட் ஃபிலிமா இதெல்லாம் நடிக்கிறேன்னு நினச்சா, ஆனால் இந்தளவுக்கு மரியாதை தெரிஞ்ச பையனாக இருக்கே, ரொம்ப நல்ல பையனாக இருக்கே அப்படின்னு ரொம்ப பாராட்டுவாங்க. அவர் வேணும்னே சேர் எடுத்து அவர் உட்கார போகாமல் அவங்க அம்மாவை அவர் தான் உட்கார போவார். அப்படியே அவங்க அம்மாவை பார்த்தோன்னா ஆக்டிங் பண்ணுவார். உடனே அவர் ஸ்கோர் போயிட்டே இருக்கும். ஆனால் செகண்ட் ஹீரோவால் ஸ்கோர் பண்ணவே முடியாது. சரி எனக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைப்பாங்களா, அந்த செகண்ட் ஹீரோ எடுக்க போகும்போது நீ பேசாம இரு, இன்னைக்கு ட்ரீட் வந்து இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே முன்னுரிமை கொடுத்து எல்லாத்தையும் மொத்தத்தையும் எடுத்து அவர் தட்டிலேயே வச்சு அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டாங்க அப்படின்னு இருப்பா. ஆனாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அது ஹீரோன்னு ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால் அவருக்கு அது பெருசாக தெரியாது. போதே பார்த்தீங்கன்னா இவர் எதுவுமே சரியாகவே சாப்பிட வர மாட்டாங்க. ஹீரோட தட்டில் அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவருக்கு பயங்கர வெறியேறிட்டு இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்களா. உடனே பரவாயில்ல ஆண்டி இன்னைக்கு நீங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் செகண்ட் ஹீரோக்கு இதனடா இது புதுசாக நம்மளை தலையெழுத்து விட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரே யோசனையாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்து நல்ல பசங்களாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம்லாம் அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஜாமான் கழுவார், இவரும் ஜாமான் கழுவார், ஹீரோயின் வந்து பெருக்கிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நீ பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோ வெறியேற்றிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து ரிலாக்ஸாக பேசுவாங்களா. அப்போ பேசும்போது தான் வந்து ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி பற்றி அதெல்லாம் பற்றி எல்லாத்தையும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கராத்தேலாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அவள் சின்ன வயசுல வந்து அது பண்ணுறா இது பண்ணுறாரு. அப்போ லைவாக ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கேட்பாரு. ஹீரோயினோட மாஸ்டரே அவங்க அப்பா தான். உடனே பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பாவோட சண்டை போடுறாரு. பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு முடிஞ்சிருக்கும். 3 ரவுண்டுலேயே ஹீரோயின் தோற்றுருவாங்க. இப்போ கதற ஆரம்பிச்சிருவாங்க. என் கூட படிக்கிறவங்கலாம் வந்திருக்காங்கப்பா, கொஞ்சம் ஈஸியாக விளையாடுங்கப்பா, என்னை பற்றி என்னப்பா நடப்பாங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் விளையாட்டில் விட்டே கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விளையாடிட்டு இருப்பாரு. உடனே அவங்க அம்மா கோவம் வந்துடும். என் பொண்ணுகிட்டேயே நீ இந்த மாதிரி வேலையை காட்டுறத வரேன் இருன்னு சொல்லிட்டு சோஃபாலேருந்து ஒரு தலானியை தூக்கிட்டு போய் அவங்க அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், அது ஃபேமிலியாக அவ்வளோ ஜாலியாக சிரித்து விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோவும் செகண்ட் ஹீரோ அப்படியே வாயை திறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவோட இருந்த நினைவுகளெல்லாம் அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இவ்வளோ பிரியமாக இருந்தாங்க, இப்போ நம்மள 2 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோயினோட ஃபேமிலி வந்து இப்போவும் அவன் மேலே இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்களா. என்ன சொல்வார்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பேச போவார். அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. நீ நல்லா இருக்கலப்பா, நீ சாப்பிட்றியா கொள்றியா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. அப்போ தான் செகண்ட் ஹீரோ வருவார். உனக்காவது அப்பப்போ விசாரிக்கிறதுக்காவது கால் பண்ணுறாங்க பேசுகிறாங்க, எனக்கு அது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிப்பார்.
அதோட 2 பேருமே சென்டிமெண்ட்டா தான் பேசிட்டே இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்தில செகண்ட் ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, "இங்க பாரு இப்ப நான் ஸ்போர்ட்ஸ் அந்த இதுக்காக வேண்டியதா இருக்குல்ல. ஒரு 10, 15 நாள் வந்துட்டு நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அந்த டைம்ல வந்துட்டு நீ ஹீரோயின் கிட்ட வந்து எந்த அப்ரோச்சும் பண்ணக்கூடாது. அவகிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தவிர அவர்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்ற மாரி நீ ஸ்போர்ட்ஸ்க்கு தானே போற. அந்த வேலைய மட்டும் பாரு. இதெல்லாம் நீ எதுக்காக சொல்ற?" அப்படின்னு கேட்டுருவாரு. உடனே இவருக்கு செம்ம கோவம் வந்துரும். இப்ப அவர் கிளம்ப வேண்டிய நாளும் வந்துருச்சு. இப்ப செகண்ட் ஹீரோ வந்து ஊருக்கு கிளம்பி ஆகணும். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்து பேசும்போது கவனமா இரு அப்படி இப்படின்னு 2 பேருமே பேசி விளையாடிட்டு இருப்பாங்களா. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல 2 பேரும் வந்துட்டு பிரியா விடை குடுக்கறதுக்காக அழுதுகிட்டே வந்துருவாங்க. மொத்தத்துல இவரு உருப்பட்டுறக்கூடாது. அது 2ம் அப்படிதான் சுத்திட்டு இருக்கும். இந்த உலகம் ரொம்ப கொடுமையானது. உங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னா, நாங்க இருக்கோம் பாஸ். உடனே நீங்க ஓடி வந்துருங்க. அப்படின்ற மாரி சரிடா சரி உங்க கண்ணீர்ல நான் வழுக்கி விழுந்துற போறேன்டா. போதும்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போவாரு. பாய் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. ஆனா அவர நேசிக்கிற அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க இவர்கிட்ட சண்டையே தான் போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப அவருக்காக வந்துட்டு ஒரு கர்ச்சீஃப் மாரி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவருக்கு கிஃப்ட்டா குடுக்கணும்னு. ஆனா அவர்ட்ட போய் பேசினாலே திட்டி தான் பேசுறாங்க. அவரும் திட்டி விட்டுர்றாரு. அதனால இப்ப அத குடுக்க முடியாம கையில வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. பேசவும் மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு அவரு. இவங்க அத பார்த்துக்கிட்டு அப்படியே சைலன்ட்டா அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. அவர் இல்லாத கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா, வெறிச்சோடி இருக்கும். ஏன்னா, அவரால தான் ஒரே ரகளையா இருந்துட்டே இருக்குமா, ஹீரோயின் அவர ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அவன் இப்ப தான் ஊருக்கே போயிருக்கான். இன்னும் அவன் முடிச்சுட்டு வரதுக்கு 10, 15 நாள் ஆகும். அதுவரைக்கும் ரொம்ப போர் அடிக்கும்ல. அவன் இல்லாத கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக போர்ட்ல போய் மாறி மாறி கிறுக்கி விளையாடுற விளையாட்டெல்லாம் விளையாட்டு காட்டிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இவங்க என்ன பண்றாங்கன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, "பாஸ் நம்மகிட்ட என்ன வேலை குடுத்தாரு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு?" கேட்பாரா. "என்ன வேலைடா? அதுக்குள்ள எப்புட்றா நீ மறந்த? அவர் நம்மள்ட்ட என்னடா சொன்னாரு? நான் இந்த ஊர்ல இல்லாத இந்த 10, 15 நாள் அவன் வந்துட்டு ஹீரோயின கரெக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அவன் ஏதாவது பண்ணான் அப்படின்னா வந்து உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லணும்னு சொன்னாரா இல்லையா? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்றத என்கிட்ட சொன்னாரா இல்லையான்னு?" "ஆமாடா நீ உடனே ஃபோன் அடிடா" அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, அவர் அப்பதான் போயிட்டு இருப்பாரு கார்ல. ஏன்னா அதுக்குள்ள ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவரும் எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, "பாஸ் இங்க ஏதோ தலைகீழ நடக்குது பாஸ். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க பாஸ்" அப்படி இப்படின்னு சொல்லவும், "என்னடா நடந்துச்சுன்னு?" கேட்கும்போது, "அவ போர்ட்ல எழுதுறா பாஸ். இவனும் போய் போர்ட்ல எழுதுறான் பாஸ்" சொன்னோனே, "இதெல்லாம் ஒரு விஷயமாடா? உங்கள்ட்ட சொன்னதுக்கு இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பீங்க? வைடா ஃபோன" அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் வந்து ஓட்டிட்டு இருந்தார்ல, அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி, அடுத்த சீன்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப செகண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. இப்பதான் அவங்க அப்பாவும், அம்மாவும் நேர்ல வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆகுது போல இருக்கு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னு அதாவது ரூமுக்கு வெளிய நின்னுட்டு அவ்ளோ சண்டை போடுவாங்க. "நீ மட்டும் அவனுக்கு துணையா அவன் கூட போயிருந்தீனா, அவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதா? கவனமா பார்த்துருக்கலாம்" அப்படின்னு சொல்லுவான். "ஏன் நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு?" 2 பேரும் மாறி மாறி அடிச்சு புடிச்சுக்காத குறைய சண்டை போடுவாங்க. இப்ப இவருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் வந்து உள்ள பசங்களுக்குலாம் தெரிஞ்சிரும். உடனே இப்ப ஹீரோ, ஹீரோயின் எல்லார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப ஹீரோவ பார்க்க செகண்ட் ஹீரோ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. அவங்க அப்பா, அம்மாவ பார்த்தோனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர்கிட்ட ஹீரோ வந்து சொல்லுவாரு, "அவன் உங்கள தான் ரொம்ப மிஸ் பண்றானாலும், மிஸ் பண்ற அளவுக்கு நாங்க எதுவும் நடந்துக்கலையேப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க கூட பேசும்போதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இப்படி சாப்பிட்டோம், அப்படி சாப்பிட்டோம். அந்த வறுமையில கூட நாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அப்படின்றத அவன் உங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு உங்களோட அரவணைப்பு தான் தேவை" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ பேசுவாரு. பேசும்போதே அவங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கு 2 பேருக்குமே புத்தி வந்த மாதிரி இருக்கும். "சரிப்பா நீங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க. நீங்கலாம் போய் அவங்கள பாருங்க" அப்படின்னு சொன்னவுனே, இப்ப அவங்கலாம் வரப்போறாங்கன்றத இவர் பார்த்துருவாரு. மயக்கம்லாம் தெளிஞ்சிருக்கும். பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வரப்போறாளா, அப்ப நடிப்போம்னு சொல்லிட்டு திரும்ப கண்ண மூடி படுத்துப்பாரு. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு கீழ உட்காந்துட்டு கைய புடிச்சு பேசுறதுக்காக ஆனா கைய இன்னும் புடிக்கல. கீழ உட்காந்துட்டு அவரோட பெட் சைஸுக்கு உட்காந்துட்டு பேசுவாங்க. "உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீ எப்ப கண் விழிப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்களா. உடனே அவங்கள மாரியே அவங்க பக்கத்துல ஹீரோ போய் உட்காந்துப்பாரு. அதான் ஹீரோயின் வந்து அவர் கைய புடிச்சு ஆறுதல் சொல்லலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க போறதுக்கு முன்னாடி அவர் போய் அவரோட கைய வந்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப செகண்ட் ஹீரோ கண்ண மூடி இருக்காரா, இப்ப நம்ம பக்கத்துல இவ தான் உட்காந்துருக்கா அப்படின்னோன அவரோட விரல பிடிப்போம்னு சொல்லிட்டு அவரோட விரல பிடிப்பாரு. அது யாரோட விரலா இருக்குன்னா, ஹீரோட விரலா இருக்கும். "எனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்ற மாரி கண்ண முழிச்சுட்டு விரல பார்க்கும்போது, "நீயா? நீயான்னு" 2 பேரும் கைய புடிச்சு உதறிப்பாங்க. "அடச்சே!" அப்படி "அப்ப நீ யார நெனச்சேன்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்லையே" அப்படின்ற மாரி அவர் சமாளிச்சுருவாரு. கூட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அப்பா, அம்மா இப்ப உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தவங்க இங்கேயே சண்டை போடுவாங்களா? இங்கேயும் சண்டை போட தான் வந்தீங்களான்னு கேட்டவுடனே 2 பேரும் சமாதானம் ஆயிப்பாங்க. அதுக்கப்புறம் "உனக்கு என்னப்பா வேணும்னு?" கேட்கும்போது, "அம்மா எனக்கு இது வேணும், அது வேணும்" நெறைய சாப்பிடுற ஐட்டமா சொல்லுவாரு. உடனே அவங்க அம்மா எல்லாத்தையுமே நான் இப்பவே அரேஞ்ச் பண்றேன்ப்பான்னு சொல்லும்போது, டாக்டர் வந்துருவாரு. "அதெல்லாம் அவன் சாப்பிடவே கூடாது. அவனுக்கு இந்த மாரிலாம் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 10, 15 நாளைக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளிய போக முடியும்" அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே டாக்டர் பாட்டுக்கு சொல்லிட்டு வெளிய போயிடுவாரா. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்ல அப்படின்னா வந்துட்டு, வேற ஹாஸ்பிட்டல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் போலாம்" அப்படின்ன உடனே ஹீரோன்னு சொல்லுவாங்க. "ஆமா, ஆமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த பிளாஸ்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லன்னா வேற ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க போயிடலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இந்த சார் வந்து அந்த மிஸ்ஸ லவ் பண்ணிட்டு இருந்தாரா. ஒரு வழியா அவங்களும் வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் வெளிய போலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கார் எடுத்துட்டு வராம பைக் எடுத்துட்டு வந்து பைக் ரிப்பேர் ஆயி நடு ரோட்ல நின்றும். "நான் அப்பவே சொன்னேன் கார் எடுத்துட்டு வரலாம். நீ தான் கேட்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து கிளாஸ்ல உள்ள பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுவும் செகண்ட் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரியவும், இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடும். உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வருவாங்களா. "என்னாச்சு இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வந்திருக்கன்னு?" அப்பா, அம்மா கேட்பாங்க. அதான் அவனுக்கு வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொன்னோனே, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப பதறுவாங்க. "அவனுக்கு வந்து நீ தான் ஃப்ரெண்டு. நீங்கலாம் கூட இருந்து அவன பார்த்துக்கோங்க. சீக்கிரம் அவனுக்கு சரியாயிடும்ன்ற" மாரி அப்பா, அம்மாவும் சொல்லுவாங்க. ஆறுதலா இருப்பாங்க. அதோட இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப மறுநாள்லேருந்து டெய்லி
வீக்லி வீக்கெண்ட் ஆனாலும் இல்லை லீவ் டேஸ்லேயே இப்போ முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவன் கூட இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அதனால் அங்கே போவான்னு தெரியும், ஹீரோவுக்கும் தெரியும். உடனே அவளை தனியாக அவ்வளோக்கூடாது, நம்மளும் கூட போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கறதுக்காக ஹீரோயின் வர, இவங்கள பார்க்கறதுக்காக ஹீரோ வர, அந்த செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க 2 பேரும் இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் இங்கே இருக்கவும் இவர் என்ன சொல்வார், எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு. ஹீரோயின் வேக வேகமாக ஓடி போய் தண்ணி கிளாஸில் கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாங்க. கையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நீயே ஊட்டி விடுன்னு சொல்வார். ஹீரோக்கு கோவமாக வரும். ஏன் இந்த கை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த கையில் நான் தூக்கி குடிச்சேன்னா அது இந்த கையை வலிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பழங்கள் சாப்பிடணும் போல இருக்குது, ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சாக உரிப்பாங்க. உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அப்புறம் அடிக்கடி ஹீரோயினை ஊட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரா, இது இவருக்கு பிடிக்கல. டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக வெளியே போயிட்டு வருவார். அவன் நல்லா பொறாமப்படுறான், நம்மளுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. போன ஹீரோ இப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருவாரு. இதுக்கப்புறம் நீ தண்ணி கிளாஸை பக்கத்தில் வச்சுக்கலாம், நீ எப்போ வேணாலும் உனக்கு தேவைப்படுறப்ப நீ தண்ணி குடிச்சிக்கலாம் அந்த ஸ்ட்ரா போட்டு அப்படின்வாரு. ஆனாலும் எனக்கு ஜூஸு அந்த மாதிரி பழங்கள் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஜூஸும் வாங்கிட்டு வந்துடுவார், அதுக்கும் ஸ்ட்ரா போட்டுருவார். இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்ட ஜூஸ் தான், இது நீ எப்போ வேணால் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ நான் பழங்களை வேலை விரிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோதான், இந்த செகண்ட் ஹீரோக்கு சமக்கம் வரும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எல்லாத்தையுமே ஹீரோ வந்து மொக்க போட்டு விட்டாருன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பார். இது மட்டும் இல்லாமல் வீசி விடணும்னு சொன்னோம்னா ஹீரோயின் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வீசி விடுவாங்களா, அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், சின்னதாக ஒரு ஃபேனை கொண்டு வந்து வைப்பார். இது பட்டனை மட்டும் இந்த கையால் நீ ஆன் பண்ணால் போதும், நீ எங்கேனாலும் உனக்கு காற்று நல்லாவே அடிக்கும், உனக்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு வாங்கினன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிடுவார். இப்போ ஹீரோயின் அவர்கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி எந்த வேலையும் இல்லை, இவருக்கு சம்மக்கம் வந்துட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே இருப்பாரா. அப்போ தான் வந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிடுவாங்க. மறுநாள் திரும்பவும் இவரை பார்க்கறதுக்காக 2 பேருமே வருவாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது மார்வேஷத்தில் தான் வருவார். அப்போ அவரை யாரோ வந்து ஃபோட்டோ எடுக்கணும் பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை கவனிச்சிட்டே தான் இருப்பார். வெளியே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு யாரோ ஹீரோயினோட சேர்ந்து இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்க வரும்போது ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மறைஞ்சு உட்கார சொல்வார். அப்போ அவர் கையில் வந்து சின்னதாக ஒரு காயம் பட்டுரும். அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அவருக்கு தெரியாது. வந்துட்டு இவரை பார்த்துட்டு கிளம்புறான்னு பார்க்கும்போது அங்கே உட்காந்துருக்கும் போது கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கும், ஒரு ஸ்க்ராட்ச் ஆனால் வரும்ல, ஒரு ஸ்கிராப் மாதிரி அதுதான் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பதறுவாங்க, என்னது இது உன் கையில் ரத்தம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதறுவாங்க. உடனே இந்த செகண்ட் ஹீரோ சும்மா இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு பேண்டேட் நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சின்ன காயத்துக்கு கை பூராவுமே ஒரு பெரிய பண்டல் மாதிரி கட்டை போட்டு விட்டுருவார். எதுக்குடா இந்த காயத்துக்கு இவ்வளோ பெரிய கட்டை போட்டேன்னு சொல்லும்போது அப்போ தானே நீ சும்மா இருப்ப, அது எதுக்காகனா அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றது, அவங்கள கையை பிடிச்சி கூட்டு போகிறது கொள்றது பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுவார். ஹீரோயினுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் ஹீரோக்கு எந்த அடியும் படாது, ரொம்ப சேஃபாக இருக்கான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது இப்போ கிளம்புவாங்களா, அப்போ வந்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இப்போ ஹீரோ கையில் பெரிய அடிபட்டிருக்கு, அவள் கூட ஒரு பொண்ணு நிற்கிறா, அவளால் தான் இவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க அம்மா வேற கால் பண்ணி அந்த பொண்ணால் தான் உனக்கு இப்படிலாம் நடந்துச்சான்னு கேட்டால் அதெல்லாம் சும்மாம்மா, இதெல்லாம் ஒரு காயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபோனை பேசிட்டு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அது பேட்டியில் சொல்லியிருப்பார்ல, என் கூட ஒரு சின்ன வயசு பொண்ணு படித்தவ இப்போவும் என் கூட படிக்கிறான்னு. ஒன்று ஹீரோனுக்கு இப்போ அது ஞாபகம் வந்துடும். ஒன்று என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு வேகமாக போயிட்டு சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் எங்கே வச்சிருக்கீங்க, அதாவது கிண்டர் கார்டன் படிச்சிருப்பாங்களா அந்த வயசு ஃபோட்டோலாம் கேட்பாங்க. அதெல்லாம் அங்கே வச்சிருக்கேன்னு அவங்க அம்மா சொல்லுவோம். வேகமாக போய் தேடி எடுத்துருவாங்க. தேடி எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வீட்டுக்கு போவாங்க. அந்த அங்கிளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவரடா அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்கான்னு. போனவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, நீ என் கூட படிச்சிருக்கீல, நீ சொன்னதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதாவது குரூப் ஃபோட்டோ, இதில் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க. இது சும்மா தான் சொல்லியிருப்பாரு. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு கையை வைப்பார். இந்த பையனா நீ அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனோட ஃபோட்டோவில் கையை வச்சிருவாரு. அப்போ இதுதான் நீயா, எனக்கு நல்லா தெரியும், அப்போவே தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்காது. அந்த குஷிலேயே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட அந்த அங்கிள் இருக்காரு, அவர் கேட்பாரு, நீ எப்போ அவ கூட படிச்சேன்னு கேட்கும்போது அந்த மாதிரி நான் படிக்கவே இல்லை, ஏன்னா தான் சின்ன வயசுலேருந்தே அப்படி இப்படிமா அங்கேயும் இங்கேயும் பூட்டி பூட்டி வச்சுட்டாங்களே, நான் எங்கிறது போய் படிக்கிறது. முன்னாடிலாம் அவருக்கு வீட்லேயே தான் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவரோட ஆசைக்காக அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்படின்னா வந்து சின்ன வயசுல நம்ம ஹீரோ கூட படிச்சிருக்கோம், அதனால தான் அவரை நம்மளுக்கு அப்பத்துலேருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ரூமு வீடு அவரோட எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிச்சது காரணம் வந்து ஆல்ரெடி அவன் கூட நான் பழகியிருக்கேன். இது எப்படி நான் மறந்தேன், இதை நான் மறந்துருக்கவே கூடாது, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய முழிச்சிருந்து அவன் கூட இருந்த நினைவுகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஏதாவது நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அப்படி இப்படி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இடத்துல இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ தேடி வந்துருவாங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. இப்போ நான் நீ ஃப்ரீயாக இருக்கியா, ஒரு இடத்துக்கு போகணுன்னு எங்கன்னு கேட்கும்போது அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இது என்ன இடம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இங்கெல்லாம் வந்திருக்கோம், ஆனால் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, நீ எனக்கு ஏதாவது சொல்கிறியா, அப்போ நடந்த விஷயத்தை ஏதாவது ஒன்று சொல்கிறியா, நான் ஞாபகப்படுத்திக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு வழியே இருக்காது. சும்மா ஏதாவது வாயில் வந்த கதையெல்லாம் அடிச்சு விடுவார். இந்த சர்க்கஸ் நம்ம விளையாட
விளையாடியிருக்கோம், இந்த ராட்டினத்தில போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அன்னைக்கு டே ஃபுல்லா அவங்களோடயே சந்தோஷமா இருப்பாரு. இதெல்லாம் அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. உண்மைன்னு நம்புவாங்க. ஆனா ஹீரோ அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் உண்மை மாரியே சொல்லிட்டு இருப்பாரு. 2 பேரும் ஜாலியா அந்த பார்க்ல எல்லாம் சுத்திட்டே இருப்பாங்க. இது கடைசியா தான் செகண்ட் ஹீரோக்கு தெரிய வரும். நம்மள விட்டுட்டு 2 போய் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருப்பாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் டிஸ்சார்ஜ் ஆகுறதா இருக்கும். உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப கிளாஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு வருவாரா, பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பதான் தெரியாத்தனமா உள்ள வந்து உட்காரலாம்னு நினைப்பாரு. பார்த்துருவாங்க. இன்னைக்கு நீ லேட்டா தான் வந்தியான்னு கேட்கும்போது, நான் சீக்கிரமா தான் மிஸ் வரலாம்னு நினைச்சேன். ஆனா ரோடு பூராவுமே ஒரே டிராஃபிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லுவாரா. அதுவும் உன்னோட வெல்கம் பார்ட்டி அதுவுமாவா நீ லேட்டா வருவ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கேட்பாங்க. வெல்கம் பார்ட்டியா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இப்போ அவரு இதெல்லாம் ஆகி வந்திருக்காருல, அதனால அவரை வந்து வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல உள்ள மொத்த பேரும் அவரை வெல்கம் பண்ணுவாங்க. எல்லாருமே அவருக்காக கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பூங்கொத்து, அவருக்கு பிடிச்ச மாதிரி பென்னு, சாக்லேட் அது இதுன்னு கிஃப்ட்ஸாக வரும். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இந்த அளவுக்கு நம்ம கிளாஸ்ல எல்லாருமே இருக்காங்களே. அந்த ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இவரோட பேரை போட்டு இவரோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ மாதிரிலாம் கிளிப்பெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதை பண்ணது இவ தான், அதாவது காலேஜில் பியூட்டி குயின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க தான். ஒன்று அவங்களும் பார்ப்பாங்களா, அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அப்படி சிரிச்சுப்பாரு. அதோட அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். அப்போ தான் அந்த டீச்சர் சொல்லுவாங்க, நீ வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால நீ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியல. இந்த வருஷம் தான் அவருக்கு லாஸ்ட் வருஷமாக இருந்திருக்கும். இப்போ போக முடியாட்டி அவர் ஃபியூச்சரில் அவராக முயற்சி பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது கிடைக்கிற வாய்ப்புகள் மற்ற நேரத்தில் கிடைக்காதுல்ல. அதுக்காக நீ வந்து வருத்தப்படக்கூடாது. லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணி அதை வந்து இது பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் டீச்சர் வந்து சொல்லுவாங்க. அவரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சர், நான் இப்போ இல்லாட்டி கண்டிப்பாக நான் அதை வந்து சாதிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிப்பாரு. இன்னும் செம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ டீச்சர்லேருந்து எல்லாருமே ரொம்ப வெல்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துருவாங்க. லஞ்ச் டைமில் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நேற்று நைட்டெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். நிறைய விஷயங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு. என்ன உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு செகண்ட் ஹீரோ வந்து உட்காருவாரு. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, சின்ன வயசில் என் கூட தான் நம்ம கூட தான் படிச்சிருக்கான். அது நம்மளுக்கு தான் ஞாபகம் இல்லை. நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்துட்டோம் பார்த்தியா அப்படி இப்படின்னு பேசும்போது, என்ன எதை வச்சு நீ இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரா. அதாவது சின்ன வயசில் நம்ம ஒரு ட்ராமா போட்டோம். அந்த ட்ராமாவில் வந்துட்டு இவன் தான் வந்து ராஜா, நீ தான் வந்து சூனியக்காரன். எது அவன் ராஜா நான் சூனியக்காரன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமாம் அந்த மாதிரி ட்ராமா தான் போட்டோன்னு இவருக்கு பிடிக்கவே பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. நடந்துச்சுரா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முள்செடி கிட்ட போயிட்டு நின்னோம். அப்போ உனக்கு வந்து காயமாயிடுச்சு, அதில் நீ காயப்படக்கூடாது, நான் தான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஹீரோன்னு கேட்பாங்க. உன்னை இது செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, டே அது நாடி நீ என்ன தாண்டி காப்பாற்றினால, நீ எல்லாத்தையும் நீ உன்னையே சொல்லிக்காத, இவன் தான் அதில் இருந்தால் இவனை தான் நான் காப்பாற்றினன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு நாள் நீ சாப்பாட்டுக்கு, அதாவது நீ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராமல் இருந்துட்டேன், அன்றைக்கி நான் என்னோட ஸ்நாக்ஸை உனக்கு வந்து ஷேர் பண்ணேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, அடியே அது நாடின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் நீன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் சொல்லணும்னா பெஞ்சில் நீ எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தியா, உனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தது இவன் தான் அப்படின்னு, இது எனக்கு பக்கத்துலையா, வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அவர் செகண்ட் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். உண்மையிலேயே அந்த மாதிரி இல்லைல்ல, இவங்க ஹீரோ சொன்னதுனால அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பாக இருக்கும். ஹீரோவால் தாங்கிக்கவே முடியாது. டக்குன்னு இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, சரி ஓகே சின்ன வயசில் நம்ம ஒரு கேம் விளையாடணும், அந்த கேமில் யார் ஜெயிச்சான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கரெக்டாக சொல்லுவார். இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ போய் சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அப்போ நடந்த விஷயத்தில் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்கான், நீ விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களே திட்டி விடுவாங்க. எது நம்மள வர கடைசியில் சூனியக்காரன் வர சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அப்செட்டாக போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் வந்துட்டு இவருக்கு அடிலாம் பட்டிருக்கா, இவர் லவ் பண்ணிருக்க அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு இவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசும். இந்த மாதிரி நான் உனக்கு அந்த எல்லாம் பண்ணி கொடுத்துரு, நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது, நான் வேணா உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். சரி ஓகே நம்ம 2 பேரும் ட்ரீட் கொடுக்குற இடத்துக்கு போலான்னு போனா இவங்களை ஃபாலோ பண்ணி எல்லாருமே வந்துருவாங்க. நீங்கெல்லாம் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களை பின்தொடர்ந்து தான் வந்தோன்னு ஒரு வேலையே இருக்காது. இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கலாட்டா பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.